ராத்திரி வேளையிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற கர்த்தரை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகின்றேன். आज रात हमारे आंसुओं को पोंछने वाला परमेश्वर के विषय में मैं आप लोगों को समझाना चाहता हूं. ஒருவேளை अनेகருடைய வாழ்க்கை கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன். हो सकता है मैं ऐसा महसूस करता हूं कुछ लोगों का जीवन आंसुओं के मार्ग पर वो जा रहा है. காரணம் இந்த கன்வென்ஷனை குறித்து ஜெபித்து ஆயத்தமாகும் பொழுதெல்லாம் இந்த செய்திதான் மிக முக்கியமாக வந்து கொண்டே இருந்தது என்னுடைய உள்ளத்திலே. कारण इस कन्वेंशन के विषय में मैं वचन को ध्यान करने के समय में खास से यही वचन मेरे सामने आता रहा. நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்வில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைக்க விரும்புகின்றார். निश्चय ही परमेश्वर आप लोगों के जीवन के आंसुओं को पोंछना चाहता है. இன்று இரவு அவர் அதை பிரத்யட்சமாய் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமுமாக இருக்கிறது. आज रात में परमेश्वर प्रकट रूप से करने के लिए मेरा प्रार्थना भी विशेष तौर से है. பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை நாம் தியானிக்கையிலே உன்னிப்பாய் தயவாய் கவனியுங்கள். पवित्र शास्त्र का वचन को हम ध्यान करने के समय बहुत ही ध्यान से इस पर ध्यान दीजिए. உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரையும் உள்ளத்தில் இருக்கிற கண்ணீரையும் தேவன் துடைக்க வல்லவர். आपके आंसुओं के आंसू को अपने हृदय के आंसू को परमेश्वर पोंछने के लिए सामर्थ्य है. நாம் ஆராதிக்கிற தேவன் மிகுந்த அன்பு உள்ளவர். जिसको हम आराधना करते हैं वो परमेश्वर बहुत प्रेमी है. உண்மையாய் நம்மை நேசிக்கிறவர். सच में हमें वो प्रेम करता है. நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று உண்மையாய் விரும்புகிறவர். हम अच्छा रहना चाहिए सच्ची वो चाहता भी है. நாம் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். हम सभी लोग खुशी से रहना है ये परमेश्वर का चाहत भी है. வாசிப்போம் சங்கீதம் 42:3. भजन संगीता 42 का 3. என் அரணாகிய தேவன் நீர். சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், यहाँ पर भजनवार कहता है இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. रात और दिन मेरे आंसू ही मेरा आहार हुए हैं. அவருடைய வாழ்வின் அனுபவம் இரவும் பகலும் கண்ணீர் நிறைந்த ஒரு அனுபவம். उनके जीवन का अनुभव रात और दिन आंसुओं का अनुभव है. 24 மணி நேரமும் கண்ணீர் அவருடைய உணவாய் மாறிவிட்டதாம். 24 घंटे आंसू उनके आगार हुए हैं. கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். उनका जीवन आंसुओं में भी जी रहे हैं. கண்ணீரே உணவாக மாறிவிட்டதாம். उनके आंसू ही उनके आहार भी हो गया. புசிக்கும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் கண்ணீரோடு தன் உணவை பருகுகின்றார், புசிக்கின்றார். जब वो पीते हैं खाते हैं आंसुओं के साथ वो खाते हैं और पीते हैं. மிகுந்த மனம் உடைந்த ஒரு அனுபவம். मन टूटा हुआ एक अनुभव है. இந்த மன உடைவுக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன? इन मन टूटने का और आंसुओं का कारण क्या है? அந்த வசனத்தின் முதற் பகுதியில் அதற்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. इस वचन के पहले भाग में उसका कारण लिखा हुआ है. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். तेरे परमेश्वर कहाँ है ये रोज रोज मुझसे कहते हैं. உன் தேவன் எங்கே? तेरे परमेश्वर कहाँ है? தாவீதே, நீ தேவனை தேடினாயே, உன் தேவன் எங்கே போனார்? ये दाऊद तो परमेश्वर को ढूंढता है, तेरे परमेश्वर कहाँ गया है? அவ்விதமாய் பலருடைய வார்த்தைகளும் அவர் காதில் வரும் பொழுது இன்னும் அவருடைய வேதனை அதிகரிக்கின்றது. इस प्रकार बहुत से लोगों के बाद उनको सुनने के लिए मिलता है, तब उनका दुख और बढ़ जाता है. ஆகவே தான் இரவும் பகலும் கண்ணீரையே உணவாக்கி கொண்டவரை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். इसलिए रात और दिन आंसुओं के ही उनके जीवन में आहार बनाता है. உன் தேவன் எங்கே என்று பிறர் கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள். तेरा परमेश्वर कहाँ है? इस प्रकार दूसरे कहने के अनुसार उनके जीवन में इतना समस्या. தேவனை ஆராதிப்பது தாவீதிற்கு அவ்வளவு விருப்பம். परमेश्वर का आराधना करना दाऊद के लिए इतना इच्छा है. பரலோக தேவனை பலவிதமான பாடல்களால் பாடி மகிமைப்படுத்துவது அவருக்கு மிகுந்த இன்பமான காரியம்.
परमेश्वर के बहुत से गीतों के द्वारा गाना उनके लिए बहुत ही आनंद की बात है। துதியும் பாடலும் ஆராதனையும் தாவீதின் வாழ்விலே நிறைந்திருந்தது. तुदी आराधना गीत दाऊद के जीवन में भरा हुआ था। தேவனை பற்றியும் தேவனுடைய வீட்டை பற்றியும் அவ்வளவு வைராக்கியம் உள்ள மனிதன் அவர். जो परमेश्वर के विषय में, परमेश्वर के घर के विषय में उनके अंदर बहुत ही चाहत है। தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சாட்சி பெற்ற மனிதன் அவர். परमेश्वर के हृदय के चाहत रखने वाले परमेश्वर उनके गवाही दिया गया है। அந்த மனிதனை பார்த்து, அவர் வாழ்க்கையின் சம்பவங்களை பார்த்து சிலர் கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே? उस परमेश्वर के जन को देख के कुछ लोग कहते हैं, तेरा परमेश्वर कहाँ है? நீ இவ்வளவு பக்தியா இருந்தாயே, அந்த தேவன் எங்கே போனார்? तूने इतने भक्ति किया है, तेरे परमेश्वर कहाँ गया है? உன் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது? तेरे जीवन में क्यों इस प्रकार के कठिनाइयां घटी हैं? தேவன் நல்லவர் வல்லவர் என்று சொன்ன உனக்காயித்து இது நடக்க வேண்டும். परमेश्वर भला है और अच्छा है, तूने कहा हुआ, तेरे लिए क्या ऐसा होना है? ஒரு துன்மார்க்கனுக்கு அக்கிரமக்காரனுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் பரவாயில்லை. एक दुष्ट जन और एक अधर्मी के लिए हुआ तो कोई बात नहीं। அவன் தேவனை தேடவில்லை, ஆகவே அப்படி இருக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள். वो परमेश्वर को ढूंढा नहीं है, इसलिए ऐसा उनको हुआ कह सकते हैं। ஆனால் இன்று தேவனை உத்தம இருதயத்தோடு தேடின உனக்கு இப்படி நடந்திருக்கிறதே, உன் தேவன் எங்கே? लेकिन तेरे परमेश्वर तूने सच्चाई से ढूंढा है, तेरे लिए ऐसा हुआ, तेरे परमेश्वर कहाँ है? வேதனையினால் மனமுடைந்து போன தாவீது, दुख के द्वारा मन टूटा हुआ दाऊद, அந்த வேதனை அதிகரிக்கும் வண்ணமாய் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள், वो दुख बढ़ने के लिए इस प्रकार मनुष्यों का शब्द, உன் தேவன் எங்கே போனார்? तेरे परमेश्वर कहाँ गया? ஏன் உனக்கு இதெல்லாம் சம்பவித்தது? क्यों ये सभी तेरे जीवन में हो रहा है? ஜெபம் ஜெபம் என்று ஓடினாயே, प्रार्थना प्रार्थना कर तूने तोड़ते गया। உன் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடந்தது? तेरे बच्चे के लिए क्यों ऐसा हुआ? உன் தொழிலுக்கு ஏன் இப்படி நேர்ந்தது? तेरे काम में क्यों ऐसा हुआ? உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் ஏன் சம்பவித்தது? तेरे परिवार में इस प्रकार का घटना क्यों हुआ? இப்படிப்பட்ட மற்றவர்களால் பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாயே, इस प्रकार दूसरे लोग को बोलने की परिस्थिति में तू आ पहुंची है। இப்படி சிந்தித்து சிந்தித்து அவர் மிகுந்த மனவேதனையோடு காணப்படுகின்றார். इस प्रकार के सोच कर वो बहुत मन की दुख में दिखाया गया। இந்த ராத்திரி வேளை இது போன்ற சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறவர்கள் யாராகிலும் இருக்கின்றீர்களா? आज रात में इस प्रकार के परिस्थिति में यदि कोई आए हैं, நீ தேவனை தேடுகிற நபர், तो परमेश्वर को ढूंढने वाला व्यक्ति, உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்ற அர்ப்பணித்த தேவ பிள்ளை, सच्चे हृदय के साथ परमेश्वर को ढूंढने के लिए अर्पण किए हुए बच्चा है। ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், ஆராதனைகளில் ஒழுங்காய் பங்கு பெறுகிறவர்கள், प्रार्थना करने वाले हैं, बाइबल पढ़ने वाले हैं, आराधना में ठीक प्रकार शामिल होने वाले हैं। ஆனால் சமீப காலமாய் உங்கள் வாழ்வில் நடக்கிற சம்பவங்கள் உங்களை மிகவும் கலங்கடித்துக் கொண்டு இருக்கின்றது. लेकिन कुछ समय से आपके जीवन में जो हो रहा है, आपके जीवन में घबराहट को लाता है। உங்கள் உள்ளத்தில் மிகுந்த சோர்வு காணப்படுகின்றது. आपके हृदय के अंदर बहुत निराश दिखाई पड़ता है। நீங்கள் மற்றவர்களை பார்த்து சிரித்து பேசக்கூட முடியாத நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். दूसरों को और देखकर हंसकर बोलने में भी आपके बंधन सा लगता है। இதனால் நீ சில நல்ல சந்தோஷ வீடுகளுக்கு கூட போகாமல் ஏதோ காரணத்தை சொல்லி அப்படியே சாக்கு போக்கு சொல்லி போகாமல் இருக்கிறீர்கள். इस कारण कुछ ही अच्छे घरों में खुशी के बातों में भी शामिल होने में आप कुछ बहाना दिखाती है। எப்பொழுதும் கலகலப்பா இருக்கிற உன் வீடு கலக்கத்தின் வீடாய் மாறி இருக்கிறது. हमेशा खुशी से दिखाने वाला घर आपके घबराहट के घर बन गया है। உள்ளத்தில் மிகுந்த கொந்தளிப்புகள், ये हृदय के अंदर बहुत से घबराहट है, கடுமையான மனமுறிவு, जो आपके मन के टूटा हुआ जैसा है। உள்ளத்தின் காயங்களின் வேதனை யாருக்கும் புரிகிறதில்லை. आपके हृदय के घावों का दुख किसी को समझ में नहीं आ रहा है। உனக்குள்ளிருந்து உன் நெஞ்சே வெடித்து விடும் போல அந்த வேதனைகள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றன. आपका ऐसा लगता हमारा हृदय फट जाएगा, ऐसा दुख बढ़ते जाता है। அப்படியாக நீ கண்ணீரையே உணவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ऐसे ही आप आपके आंसुओं के आहार में ही आप जीवन बिता रहे हैं। உன் தேவன்
தேவன் எங்கே என்பது பிறர் சொல்லுவது மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் கூட அந்த சிந்தை எழும்பிக் கொண்டிருக்கிறது. तेरा परमेश्वर कहाँ है और कहना तो दूर की बात है, आपके मन में भी ऐसे बात उठ खड़ा हुआ है. அன்பு சகோதரா, உன் வேதனையை வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாமல் உனக்குள் அடக்கி திரிகின்றாய். प्रिय भाई, आपके दुख को दूसरे को बता नहीं सका, आप अंदर ही अंदर दबा के रखा है. பல மனவேதனைகளை உனக்குள் அடக்கி வைத்து யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். बहुत से दुख को आपके अंदर ही दबा के रखा और लोगों को बता नहीं पा रहे हैं. ஆனால் இரவு நேரங்களில் எல்லாம் நித்திரை இல்லை. कहीं रात के समय में आपको नींद नहीं, பகலில் எழும்பும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இல்லை. लोग सुबह उठने के समय में खुशी नहीं, வேலைக்கு போகும் பொழுது மிகுந்த மன முறிவோடு மன வேதனையோடு செல்லுகிறீர்கள். वहां पर जाने के समय भी बहुत दुख के साथ, टूटा हुआ मन के साथ जाते हैं. அன்பு சகோதரியே, प्रिय बहन, உனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் கர்த்தருடைய சபையாக இருந்தது. आपके एक ही खुशी वो परमेश्वर के कलीसिया था. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே எல்லாம் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. आपके जीवन पहले से एक दुख भरा हुआ जीवन. எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று நீ ஆவலோடு இருப்பாய். कब इतवार के दिन आएगा आप लालच के साथ रहती हैं. மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நீ தேவனுடைய ஆராதனை வாஞ்சிப்பாய். जैसे हिरनी जल के नदी के लिए चाहत रखती है, वैसे आप आराधना में चाहते थे. ஆனால் இன்று அந்த ஆராதனை கூட உனக்கு கசப்பும் வெறுப்புமாய் மாறிவிட்டது. लेकिन आज उस आराधना भी आपको कड़वापन सा लग रहा है. காரணம் அங்கேயும் உன் மனம் வேதனை பட்டு கொண்டே இருக்கின்றது. कारण यह है वहां पर भी आपके मन में दुख हो रहा है. சிலரை பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கிற சந்தோஷம் எடுபட்டு போகின்றது. कुछ लोगों को देखने के समय आपके खुशी उठ जा रहा है. மிகுந்த துக்கத்தில் கட்டுண்டு திரிகின்றாய். बहुत से दुख में, बंधन में आप जल रहे हैं. உன்னுடைய கண்ணீர் கொடிதா இருக்கின்றது. आपके आंसू बहुत बड़ा सा लग रहा है. உன்னுடைய வேதனை மகா வேதனையா இருக்கின்றது. आपके दुख बहुत बड़ा दुख क्लेश लग रहा है. உள்ளம் ஒரு துன்மார்க்கனுடைய உள்ளம் கொந்தளிக்கும் சமுத்திரத்தை போல் இருப்பது போல் மாறிவிட்டது. आपके हृदय जैसे दुष्ट जन के हृदय में होता, वैसी आपके हृदय में लग रहा है. என் தேவன் எங்கே? तेरा परमेश्वर कहाँ है? அதிகாலை தோறும் எழும்பி கூப்பிட்டேனே, அந்த தேவன் எங்கே? सुबह के समय उठ के मैंने बुलाया हो, परमेश्वर कहाँ है? வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி போட்டுவிட்டு ஓடி போய் ஆராதித்தேனே, அந்த தேவன் எங்கே? मेरा कोई भी काम क्यों ना हो, हटाकर मैं दौड़कर आराधना करता हूँ, वो परमेश्वर कहाँ है? இப்படிப்பட்ட சிந்தனைகளினால் வாடி வதங்கி வேதனையில் துவண்டு கொண்டு இருக்கின்றார். इस प्रकार के विचार में आपके मन टूटे टूटे दुख में भरा हुआ है. பலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலைகள். कई लोगों के जीवन में इस प्रकार के क्लेश का जीवन है. காரணங்கள் புரியவில்லை. इसका कारण कोई समझ नहीं पा रहे हैं. ஏன் எனக்கு இந்த வேதனை? क्यों मेरा लिए एक क्लेश? ஒரு நாளும் எனக்கு நிம்மதி இல்லையா? एक दिन भी मुझे शांति नहीं है. இந்த வீட்டில் நான் தொடர்ந்து வாழ முடியுமா? क्या इस घर पर मैं लगातार जी सकती हूँ? இந்த நிலையில் வாழ்க்கை தொடர்ந்து நான் வெற்றியாய் கொண்டு போக முடியுமா? इस परिस्थिति में मेरा जीवन विजय को मैं ले जा सकता हूँ? பலவிதமான குழப்பங்கள் எழும்பி கொண்டிருக்கின்றன. कई प्रकार के समस्या हमारे अंदर से उड़ रहा है. நீ ஆகாரத்துக்கு முன் இருந்தாலும் உன் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது. तेरे भोजन के सामने आप बैठा तो भी आपके आंसू बह रहा है. தூங்கச் சென்றாலும் கண்ணீர் தான். एक सोने के लिए जाए तो भी आंसू हैं. சமீபத்தில் ஒரு இடத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். जल्दी में एक जहां में मैं गया था. ஒரு சகோதரி தன்னுடைய வேதனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். एक बहन उनके दुखों को मुझे बता रही थी. அவர்களுடைய தாயாரை எப்படி இழந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். अपने माँ को कैसे खोई, उस प्रकार को सब बता रही थी. கொடிய கேன்சர் நோயினாலே தாயை இழந்திருந்தார்கள். நான் ஆறுதல் கூறும்படி போயிருந்தேன். उनके माँ के बहुत बुरा कैंसर के रोग से वो मर गई थी. उनकी तसल्ली देने के लिए मैं गया था. அந்த கிராமத்திலே எப்படி அந்த தாயார் மாத்திரம் இயேசுவுக்கு சாட்சியாய் எழும்பினார்கள் என்கிற அந்த சாட்சிகளை சொன்னார்கள். उस गांव में उनके माँ किस प्रकार परमेश्वर के लिए गवाही के रूप में खड़ी थी, उसके गवाही बता रहे थे. பிற்பாடு அந்த தாயை பின்பற்றி அந்த சகோதரருடைய தகப்பனும் கிறிஸ்துவுக்குள் வந்தார்.
पिछले दिनों में उनके माँ के पीछे उनके पिता भी प्रभु यीशु के पीछे होने लगे। இதனால் அவருடைய சொந்த கிராமமே அவர்களை பகைத்தது. इसलिए उनके गांव जहां वो रहते थे पूरे गांव उनको विरोध किया। மிகுந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் வந்தார்கள். उन लोग बहुत ही अकेलापन को महसूस किया। ஆனாலும் அவர்கள் உறுதியாய் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். तो भी उन लोग स्थिरता से मसीह यीशु के मानने लगे। அவருடைய அந்த தகப்பனார் மரித்த பொழுது ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த பாடியை நாங்கள் தான் கொண்டு அடக்கம் செய்வோம், எங்கள் முறைப்படி செய்வோம் என்று சண்டை போட்டார்கள். उनके पिता जब मरा था गांव के लोग आकर कहा हमारे रीति के अनुसार उनको गाड़ेंगे, एक कहकर झगड़ा किया। ஆனாலும் இந்த தாயார் உறுதியாய் நின்று ஆவிக்குரிய வழியிலே எல்லா காரியங்களையும் நடத்த உறுதியாய் நின்று செயல்பட்டார்கள். तो भी उनके माँ ने उनके आत्मिक प्रकार को गाड़ने के जो काम करना उसमें अच्छी प्रकार करने के लिए स्थिर रही। அப்படி முழு ஒரு ஊரிலே ஒரு பகை நிறைந்த ஒரு நிலையில் இருந்தார்கள். इस प्रकार उसके गांव में सभी लोग के विरोध में वो बीच में रहने लगे। எல்லாரும் இவர்களை பகைத்து ஒதுக்கினார்கள். सभी लोग इन पर बैर किए थे, इनको अलग कर दिए थे। அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு இந்த கொடிய நோய், तब उस समय में ये भयंकर रोग उनके शरीर में, அந்த நோயிலே அவர்கள் சில காலம் இருந்து அவர்கள் ஒரு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி அந்த தாயை தன்னோடு சேர்த்து கொண்டார். उस रोग में उन लोग परमेश्वर आश्चर्य कर्म करेगा भरोसा में था, लेकिन परमेश्वर अपने इच्छा के अनुसार अपने पास उन्हें बुला लिया। இப்படி பல்வேறு வேதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். कई प्रकार के दुख किस प्रकार को मुझसे बता रहे थे। ஏன் தேவன் இப்படி செய்து விட்டார்? क्यों परमेश्वर इनके लिए ऐसा किया? ஏன் எங்களை இப்படி கைவிட்டு விட்டார்? क्यों परमेश्वर हमें इस प्रकार को छोड़ दिया? நான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன். मैं उनके लिए कुछ ही सलाह दिया। தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகள். परमेश्वर के मार्ग विभिन्न प्रकार के हैं। நாம் பலவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாருக்கும் முன்பாக நல்ல ஒரு சாட்சி உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம். हम कई समय में ये सोचते इस प्रकार के आश्चर्य कर्म होकर एक गच्चा गवाही होने के लिए चाहते हैं। ஆனால் தேவன் வித்தியாசமான வழியில் சில வேளைகளில் கிரியை செய்கின்றார். लेकिन परमेश्वर दूसरी प्रकार को अपने काम को करता है। என்னுடைய வாழ்க்கை குறித்து அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். मेरे जीवन के विषय में उनको मैं बताने लगा। என்னுடைய வாழ்க்கையில் 12ஆம் வகுப்பு நான் வகுப்பு ஆரம்பிக்கிறதான நாட்களில் என்னுடைய தாயார் இது போன்ற கொடிய நோயினால் தாக்கப்பட்டிருந்தார்கள். जब 12वीं पढ़ने के समय माँ भी इस पर भयंकर रोग में मरी थी। அவர்களுக்காக பயங்கரமான ஜெபங்கள் நடைபெற்றன. उनके लिए बहुत से प्रार्थनाएं हुई थी। ஜெபம் என்றால் அவ்வளவு ஜெபம் மாறி மாறி வந்து தேவ பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். यानी प्रार्थना माने बार बार परमेश्वर के लोग आकर प्रार्थना करते थे। ஆனால் அவர்களை கர்த்தர் தம்முடன் சேர்த்து கொண்டார். लेकिन परमेश्वर उनको अपने पास बुला लिया। அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே பல கேள்விகள் எழும்பினது. तब मेरे मन में बहुत से प्रश्न उठा। என்னுடைய குடும்பம் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பம். मेरा परिवार एक परमेश्वर का भय मानने वाला परिवार था। அவள் अनेक கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற என்னுடைய பெற்றோர், जो बहुत से कष्ट उठाने वालों के लिए मदद करने वाला मेरे माँ पिता। அவள் எப்படி எப்படி பிறருக்கு உதவி செய்வாள் என்பதை என்னுடைய கண்களால் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். और किस किस प्रकार दूसरे को मदद करते हैं मेरे अपने आंखों से देखकर मैं चकित होता था। இப்படிப்பட்ட தெய்வ பக்தி உள்ள குடும்பத்தில் ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? इस परमेश्वर के भक्ति के परिवार में घटना क्यों घटी? பிறருக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்கிற குடும்பத்தில் ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? दूसरे को इतने मदद करने वाला परिवार में क्यों ये घटना घटी? எனக்கு பலவித கேள்விகள் எழும்பினது. मुझ पर बहुत से प्रश्न उठा। அப்படியே ஆராதனைகளை நிறுத்திவிட்டேன். मैं उस प्रकार आराधना को बंद किया। நண்பர்களோடு சேர்ந்து கொண்டேன். मित्रों के साथ मिल गया। எல்லா கெட்ட வழிகளிலும் போக ஆரம்பித்து விட்டேன். कोई गलत मार्ग में भी मैं जाने लगा। பெந்தெகோஸ்து என்பதே வெறுப்பாக மாறிவிட்டது. मुझे पेंतकोस्त माने मुझे इनकार करने लगा। ஜெபம் என்றாலே பிடிக்காது. प्रार्थना माने मैं नहीं चाहता था। பைபிள் எல்லாம் கடமைக்காகத்தான் இருக்கும், பைபிள் எல்லாம் வாசிக்கிறது இல்லை. बाइबल सब नाम के लिए कर पर रखा रहता, मैं पढ़ता नहीं था। இப்படியே வாழ்க்கை ஓட்டிக் கொண்டிருந்தேன். इस प्रकार मेरे जीवन बदल गया। ஆனால் ஒரு நாள் வந்தது, लेकिन एक दिन आया, ஆண்டவர் இயேசுவின் கரம் என்னை பிடித்தது. प्रभु यीशु के हाथ मुझे पकड़ा, அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். उसके प्रेम को मुझे प्रकट किया। அவரோடு உறவு கொள்ள ஆரம்பித்தேன். मैं उसके साथ रिश्ता लगाने लगा। அந்த அருமையான தனி ஜெபம் என்கிற
தேவனோடு உள்ள உறவு ஆரம்பித்த பொழுது, जो परमेश्वर के साथ व्यक्तिगत प्रार्थना जब मैंने शुरू किया, ஆண்டவர் உள்ளத்தில் இருந்த வேதனைகளை எல்லாம் மாற்றத் தொடங்கினார். जो परमेश्वर मेरा हृदय के अंदर के दुखों को दूर करने लगा. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டன. इस प्रकार के प्रश्न मुझसे दूर हुआ. சுருக்கமாக சொன்னால், कम करके मैं बताऊं, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று 11ஆம் வசனம் என்று ஞாபகம். व्यवस्था वर्ण के किताब 32 अध्याय का 11 आयत. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, जैसे उगाब अपने घोंसला को उगाड़कर अपने बच्चों को ऊपर उड़ती है, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல अपने परों को ऊपर रखकर उड़ती है. इस प्रकार தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்தி கொண்டு வந்தார். तेरा परमेश्वर ही तेरा लिए चलाया. இந்த வசனம் அதிகமா எனக்கு பல கேள்விகளுக்கு பதிலை கொண்டு வந்தது. जो इस वचन मेरे कई प्रश्न के लिए उत्तर लेके आया. நம்முடைய தேவன் இயலாதவர் அல்ல, செய்ய விருப்பம் அல்லாதவரும் அல்ல. हमारा परमेश्वर जो ना करने वाला भी नहीं है, ना चाहत रखने वाला भी नहीं है. என் தாயாரை அந்த கொடிய நோயிலிருந்து சுகமாக்க இயேசுவுக்கு முடியும். मेरे माँ के लिए उस भयंकर रोग से छुड़ाने के लिए परमेश्वर सामर्थ्य है. ஆனால் அது அவருக்கு சித்தம் அல்லாதிருந்தது. लेकिन परमेश्वर का इच्छा वो नहीं था. காரணம், எங்கள் குடும்பத்தை கூட்டை கலைத்தது போல செய்து அதிலிருந்து என்னை இந்த அனுபவங்களுக்குள் உருவாக்குவது தேவனுக்கு யோசனையாக இருந்தது. इस प्रकार घोंसले के हिलाकर जो बच्चों को ऊपर उड़ाती, इसकी इच्छा परमेश्वर के मेरा परिवार में था. காலங்கள் போக போக இயேசுவோடு பழக பழக அந்த வேதனைகளும் கேள்விகளும் அங்கே மாறி போய்விட்டன. जो समय समय पर मैं परमेश्वर के साथ होने लगा, इसलिए वो दुख और जीवन में से दूर हो गया. ஒருவேளை வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, நீயும் இது போல் கைவிடப்பட்ட நிலையில் நீ வந்து கொண்டிருக்கின்றாயா? हो सकता है जवान भाई जवान बेटी आप भी इस परिस्थिति में आते होंगे. தாயை விட்டு தகப்பனை விட்டு மரணத்தினாலோ அல்லது வேறொரு சூழ்நிலையினாலோ பிரிக்கப்பட்டு நிற்கிறாயா? माँ और पिता से मृत्यु या और कोई कारण से आप अलग किए होंगे. வீட்டு பிள்ளை போல் வளர்ந்த நீ இன்றைக்கு துணை இல்லாதது அல்லது உதவி இல்லாத நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாயா? घर पर अच्छे बच्चे का जब पालन पोषण हुआ, आपको आज अनाथ का जैसा लगता होगा. பலவிதமான கேள்விகள் உன்னையும் துளைத்து கொண்டே இருக்கின்றனவா? कई प्रकार के प्रश्न आपके मन में भी हो रहा है. கலங்காதே, आप घबराए ना. இயேசு உனக்கு பதிலாக இருக்கின்றார். यीशु आपके लिए उत्तर है. Jesus is the answer. यीशु आपके लिए उत्तर है. இயேசு ஒன்றை நீ வரும் பொழுது यीशु के पास जब आएंगे, உன் கேள்விகளுக்கு பதில் அங்கே ஆச்சரியமாய் கிடைக்கும். आपके प्रश्न के लिए उत्तर वहां मिलेगा. இது ரொம்ப அற்புதமானது. ये बहुत आश्चर्य की बात है. கண்ணீரின் பாதையில் போகிறவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். जो आंसुओं के मार्ग पर जाते हैं वही जान सकते हैं. இன்னொரு குடும்பத்தை எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. और एक परिवार मेरे स्मरण में आता है. அவர்கள் 2 பேரும் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்தார்கள். वो दोनों लोग एक मास्टर के टीचर के काम करते थे. அவளுக்கு பிறந்த பிள்ளை சிறு வயதிலேயே மரித்து போனான். उनके लिए उनके बच्चा जब जन्म हुआ तभी वो मृत्यु हो गया. அருமையாய் அழகாய் இருப்பான். बहुत गोरा और अच्छा सुंदर था. தாயும் தகப்பனும் வேதனையால் துடித்தார்கள். माँ और पिता बहुत दुख में तड़प रहे थे. எப்படி இவர்கள் இனி எழும்பி ஜீவிப்பார்கள் என்று எல்லாரும் பயந்தோம். तो कैसे इन लोग अभी जी सकेंगे, इस प्रकार अब लोग घबरा गए थे. ஆனால் தேவன் அவர்களை பலப்படுத்தினார். लेकिन परमेश्वर उनके लिए बल दिया. அந்த சூழ்நிலைக்கு பிறகும் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்தார்கள். उस परिस्थिति के बाद भी उन लोगों को सेवकाई के जीवन में आए. இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. और ये एक लड़की उन लोग के लिए जन्म हुआ. 11ஆம் வகுப்பு அந்த பிள்ளை எழுதக்கூடிய சமயத்திலே, जो 12वीं क्लास जब वो बढ़ने के समय में, எப்படியாயிலும் அடுத்தது மெடிசின் போக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கும் பொழுது, जो उसके बाद वो आगे बढ़ने के लिए वो इच्छा रखती थी, அந்த பிள்ளைக்கு கிட்னி பாதிப்பு. उस बच्चे के लिए किडनी में खराब हो गया. எத்தனையோ ஜெபங்கள், कितने प्रार्थना हुआ, ட்ரீட்மெண்ட்ஸ், उनके लिए इलाज किया. அந்த பிள்ளை மரித்தது. वो बच्चा भी मर गया. மிக வேதனையான நிலை. बहुत दुखी के समय. ஏற்கனவே பிறந்த முதல் பிள்ளை சின்ன வயதில் இறந்து விட்டது. पहले जो बच्चा जन्म हुआ बचपन में मर गया. இரண்டாவது பெண் பிள்ளை பெற்றெடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்தி ஆளாக்கி அதுவும் போய்விட்டது. दूसरे एक बच्चा भी इतना बड़ा किया तो भी वो भी मर गई. இனி இவர்கள் எப்படி பிறருடைய முகத்தை பார்ப்பார்கள்? अब इन लोग कैसे दूसरे को चेहरे को देखेंगे? இவர்கள் எப்படி ஊழியத்தை
ஊழியத்தை செய்வார்கள். इन लोग कैसे सेवा को करेंगे? ஆனால் இன்றைக்கும் வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். लेकिन आज भी परमेश्वर के सामर्थ के काम को करते हैं. இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். यीशु अच्छा है कहते हैं. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या मालूम? இப்படி अनेகருடைய கேள்விகள் எழும்பும் பொழுதும், इस प्रकार के कई प्रश्न उठने के समय, அவர்களுடைய உள்ளத்திலேயே பல கேள்விகள் எழுந்து நிற்கும் பொழுதும், उनके हृदय के अंदर प्रश्न आने के समय, இயேசுவை அவர்கள் தங்களில் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, यीशु को अपने आप में ग्रहण किए हैं. இயேசு அந்த கேள்விகளுக்கு பதிலாய் மாறிவிட்ட காரணத்தினாலே, यीशु उनके प्रश्न के लिए उत्तर होने के कारण, இந்த நிலையிலும் அவர்கள் கிறிஸ்து நல்லவர் என்று பிரசங்கித்து வருகின்றார்கள். इस परिस्थिति में भी परमेश्वर भला कहकर उन्हें प्रचार करते हैं. அல்லேலூயா, हालेलुया. இவர்தான் கண்ணீரை துடைக்கின்ற இயேசு. यही है आंसुओं को पोंछने वाला परमेश्वर. இந்த மாதிரி நபர்களுக்கு நம்மால் கண்ணீர் துடைத்துக் கொள்ளவே முடியாது. इस प्रकार के व्यक्तियों को हम और आप आंसुओं को पोंछ नहीं सकते हैं. இன்னொரு குடும்பத்தையும் எனக்கு நினைவில் வருகிறது. और एक परिवार मेरे स्मरण में है. நான் சிறு பையனா இருக்கும் பொழுது, मैं जब छोटा लड़का था, அவர்களுடைய மகன் வாலிபனாக இருந்தான். उनके बेटा जवान था. அந்த நாட்களில் புல்லட் வைத்து அருமையாய் புல்லட்ல போய் வருவார். जो उन दिनों में वो बुलेट मोटरसाइकिल चला उसमें आते थे. இந்த சுங்காங்கடை பக்கத்தில் வைத்து ஒரு கேரளா பஸ்ஸுக்கு பின்னால போய் மோதி அப்படியே ஸ்பாட்ல மரித்து போனார். जो ये सुंगांगड़े गांव के पास में जो बस उनको पर टकरा दिया वहीं वो मर गया. அன்றைக்கு அந்த குடும்பத்தில் வந்த துக்கம் இன்று வரைக்கும் மாறவில்லை. और उस दिन में उस घर पर जो दुख आया है आज तक उन लोग भुला नहीं है. அவருடைய தகப்பனாரும் தாயாரும் குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் முன்னால நின்று நடத்துவார்கள். पहले उनके माँ और पिता कोई भी फंक्शन हो उन लोग आगे खड़े होकर उसको करवाते थे. சிங்கம் போல நிப்பார். वो सिंह के तरह खड़े होते थे. வாலிப மகனை இழந்ததோடு அப்படியே தளர்ந்து விட்டார். जवान बेटे को खोने के बाद ऐसे ही वो ढीला पड़ गए. என்ன பரிதாபம்! क्या जिनका हाय, அவர்களுடைய வேதனை மாறவே இல்லை. उनका दुख उनसे वो भूला ही नहीं है. இன்று ராத்திரி வேளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். जो आज रात एक बात को आप समझ लीजिए. இதுபோல பலவித இழப்புகளின் நடுவிலே, வேதனைகளின் நடுவிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். इस प्रकार के अब कई प्रकार के दुख के मध्य में आप रहते होंगे. எந்த வேதனைகளுக்குள் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு பதிலாக இருக்கிறார். कोई भी दुख क्यों ना हो, यीशु आपके लिए उत्तर है. உங்கள் வேதனையின் எழும்பி வருகிற கேள்வி அத்தனைக்கும் இயேசுவே பதிலாக ये இருக்கிறார். दुख में आने वाले सारे प्रश्न के लिए यीशु उत्तर है. உலகம் ஆபத்தானதுதான். संसार आपत्ति से भरा है. உலகம் மோசமானது. ये गलत भी है. பல வேதனைகளையே நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. कई दुखों को हमारे लिए दे रहा है. எதிர்பாராத சங்கடங்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. अचानक बहुत से संकट के बातें हमारे लिए देती है. ஆனால் இந்த உலகத்தில் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, लेकिन इस संसार में यीशु को प्राप्त करते हैं. இயேசு நம்முடைய வேதனைக்கு ஆறுதலும் மருந்துமாய் இருக்கிறார். यीशु हमारे दुख के लिए तसल्ली एवं दवा भी है. உன் தேவன் எங்கே என்கிற கேள்வி, तेरा परमेश्वर कहाँ है, ये प्रश्न, அந்த கேள்விக்கும் இயேசுவே பதில். वो प्रश्न को भी यीशु ही उत्तर. எனவே அன்பானவர்களே, வேதனையோடு நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். इसलिए प्रिय लोगों, दुख के साथ यदि आप जी रहे तो यीशु का ओर देखिए. உங்கள் வேதனைகளை இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எத்தனை கொடிதாக இருந்தாலும் இயேசு அதை ஆற்ற முடியும். आपके दुख कितना भी बड़ा क्यों ना हो, यीशु से आप कहेंगे वो यीशु आपको बदल डालेगा. சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறான். भजनकार भी और कहते हैं 80ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, 80 भजन संगीता के 5 में, கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும், जो आंसुओं के आगार उनके भोजन के तो மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். बहुत से आंसू को उनको पीने के लिए तूने दिया है. சிலருடைய வாழ்க்கையில் கண்ணீரையே புசிக்க வேண்டியதா இருக்கிறது. बहुत से लोगों के जीवन में आंसू को ही आगार में करना चाहिए. மிகுதியான கண்ணீரே பானமாகவும் இருக்கிறது. बहुत से आंसू उनके लिए पीने के लिए भी दिया गया है. 80ஆம் சங்கீதத்திலே காரணங்கள் சொல்லும் பொழுது,
भजन संहिता 80 में इसके कारण बताया गया है। 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 6वां आयत में हम देखते हैं, எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைத்தீர், हमारे पड़ोसी के लिए हमारे झगड़े के कारण बना देता है, எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், हमारे शत्रु मनमाना ठट्टा करते हैं, அதனால் எங்களுக்கு அப்பமே கண்ணீராக இருக்கிறது। इसलिए हमारे लिए आगार आंसू ही हो गया है। இன்றைக்கு அயலார் நடுவிலே வழக்காய் வைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ? क्या आप भी पड़ोसियों के बीच में झगड़े के कारण बन गए हैं? சுற்றுவட்டார மக்கள் நடுவிலே நீங்கள் தனிப்பட்டு அல்லது ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? आपके आसपास में रहने के बीच में आपको अलग कर दिया होगा। அவர்களுக்கு நீங்கள் ஒரு வழக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? क्या उन लोगों के लिए आप झगड़ा के ही कारण उन लोगों के लिए बने हुए हैं? நீங்கள் என்ன செய்தாலும் உடனடியாக அவர்கள் உங்கள் மேல் தாக்குதலுக்கும் சண்டைகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார்களா? आप कुछ भी करें, आपके विरोध में झगड़ा रगड़े के लिए आपके पास आते होंगे। இந்த இடத்தை விட்டு நான் ஓடிவிடலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? हो सकता है आप लोग ऐसा सोचते होंगे, इस जगह को छोड़ के हम भाग जाएं। கர்த்தர் தந்த வீடுதான், परमेश्वर ने ये घर दिया है, ஆனால் சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் எனக்கு கண்ணீரை உணவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது। लेकिन चारों ओर रहने वाले के काम मेरे लिए आंसुओं को लाता है। என்னுடைய அயலகத்தார் நடுவிலே என்னால் வாழ்ந்து கொள்ள முடியுமா? जो मेरे सामने मेरे पड़ोसियों के बीच में मैं रह सकता हूँ? நான் ஜெபித்து இந்த தொழிலை ஆரம்பித்தேன், मैं प्रार्थना करके एक काम को शुरू किया। என்னுடைய அயலகத்தார் எல்லாரும் இன்றைக்கு என்னை நெருக்க தொடங்கி விட்டார்கள், मेरे पड़ोसी सभी लोग मुझे दबाने लगे, பொறாமை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள், मेरे ऊपर जलन करने वाले हो गए हैं, எப்பொழுது என்னை அழிக்கலாம் என்று வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், कब मुझे मारेंगे ये काम उन लोग कर रहे हैं, போட்டி தொழில்களை நடத்தி என்னை அழிக்க முற்படுகின்றார்கள், जो मेरे विरोध में उन लोग काम करके मुझे विनाश के लिए ले जाने के चाहते हैं। ஒரு சின்ன காரியம் என்றாலும் என்னிடத்தில் சண்டை தொடுக்கிறார்கள், छोटी सी बात के लिए मुझसे झगड़े करते हैं, மந்திரவாதம் பில்லி சூனியங்களை எனக்கு விரோதமாய் வைத்திருக்கிறார்கள், तंत्र मंत्र भी मेरे विरोध में उन लोग करते हैं। நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, मैं कितना भी कोशिश करूं मेरे हाथों के काम में उन्नति नहीं। அயலகத்தார் நிமித்தமாய் கண்ணீரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? वे पड़ोसियों के कारण आप आंसुओं को भोजन के रूप में खा रहे हैं। வீடுகளில் தான் எத்தனை வேதனைகள், आपके घर पे कितने दुख हैं। வளருகின்ற மரத்தினுடைய ஒரு கொம்பு பக்கத்து வீட்டுல தட்டிட்டா போதும் பிரச்சனைக்கு வந்து விடுவார்கள், जो पेड़ अपने घर पर होती है उसके डाली दूसरे घर पे छू लिया तो झगड़े के लिए आते हैं। பெருக்கி கூட்டி வைத்திருந்த தூசிகள் காற்றடித்து அடுத்த காம்பவுண்டுக்கு போயிட்டா போதும் வழக்குக்கு வந்து விடுவார்கள், झाड़ू मार के रखे के कूड़े दूसरे घर पे चला गया तो वो लोग झगड़े के लिए आ जाते हैं। கோழி திடீரென்று அடுத்த வீட்டில் போய் அசுத்தம் பண்ணி விட்டால் போதும் பெரிய சண்டைக்கு வந்து விடுவார்கள், यदि मुर्गी अपने दूसरे घर पे चले गए कि कुछ अशुद्ध किया तो तुरंत बड़े झगड़े के लिए आ जाएंगे, எரிச்சலா இருக்கிறார்கள், अब पर जलन करते हैं। நான் எவ்வளவோ நன்மை செய்து பார்க்கிறேன், मैं कितने भलाई करके देखता हूँ, ஆனால் அவர்கள் என்னிடத்தில் சண்டை போடுவதையே தங்கள் தொழிலாய் கொண்டிருக்கிறார்கள், लेकिन उन लोग मुझसे झगड़ा करना ही अपने काम बना दिया है। ஆபீஸ்ல உடன் வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ऑफिस में साथ काम करने वालों के बीच में समस्या हो सकता है। நான் அவர்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், मैं उन लोगों से प्रेम करता हूँ, அவர்களோ எப்பொழுது பிரச்சனை பண்ணலாம் என்றே இருக்கிறார்கள், लेकिन उन लोग कब समस्या को उनसे करने के लिए ही ध्यान रखते हैं। எனக்கு கீழே வேலை பார்க்கிறான், मेरे नीचे काम करता है, என்னிடத்தில் சண்டைக்கு வர முயற்சிக்கிறான், वो भी मुझसे झगड़ा करना चाहता है, என்னை நெருக்கலாம் என்று பார்க்கிறார்கள், जो मुझे दबाने के लिए चाहते हैं। இப்படி வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? क्या इस प्रकार आप दुख में बिताते हैं जीवन? அந்த வேலை செய்கிற 8 மணி நேரமும் துக்கமும் கண்ணீருமாய் போய் கொண்டிருக்கிறதா? वो काम करने वाले 8 घंटे आपको दुख और आंसू के साथ रहता है क्या? சிலர் சபைக்கு வரும் பொழுது कुछ लोग सभा में आते हैं, அங்கே கூட இந்த கண்ணீரை அனுபவிக்கிறார்கள், वहां पर भी ये आंसू उनके जीवन में होते हैं। அன்னாள் தன் வீட்டில் இருக்கும் பொழுது பெனினாளினால் எப்பொழுதும் பரிகாசம் பண்ணப்பட்டாள், जो हन्ना अपने घर पे रहने के समय पेनिना से हमेशा टट्टा कराने लगी, வீட்டிலே அன்னாள் எப்பொழுதும்
பெனினாள் நிமித்தம் அவளுக்கு கண்ணீரை உணவாக மாறிவிட்டது. हन्ना को बेनिना के कारण उनके आंसू ही आहार बन गया. சரி, குடும்பமாக ஆலயத்திற்கு போகிறோம், அங்கேயாகிலும் மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று புறப்பட்டு வந்தாள். जो परिवार सहित आराधना में जाने के लिए आई, हो सकता वहां हम खुशी से होंगे. அங்கே வந்தால் அங்கேயும் அவள் வேதனைப்படுத்துகிறாள். वहां पर आने के बाद भी वहां पर उनके लिए दुख देती है. ஆலயத்திலும் அவளை வேதனைப்படுத்துகிறாள். जो परमेश्वर के भवन में भी उनके लिए दुख देती है. அன்றுதான் வேதனை தாங்காமல் மிகுந்த மன கிளேசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் தன் வேதனையை திறந்து ஊற்றினாள். वही उसी दिन वो अपने दुखों को परमेश्वर के चरणों में उंडेल दी. அன்றைக்கு அவளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். उस दिन उनके आंसू को परमेश्वर पोंछा. அன்றைக்கு அவளுக்கு அற்புதத்தை தேவன் செய்தார். उस दिन परमेश्वर उनके लिए अद्भुत का आश्चर्य कर्म किया. அன்று மட்டுமல்ல, அந்த கண்ணீர் நிரந்தரமாய் துடைக்கப்பட்டது. उस दिन के लिए केवल नहीं, हमेशा हमेशा के लिए वो आंसू पोंछा गया. இந்த கர்த்தர் உங்களுக்கும் உண்மை உள்ளவராகவே ये இருக்கிறார். परमेश्वर आपके लिए भी सच्चा परमेश्वर है. அந்நாளின் கண்ணீரை துடைத்தவர் உன் கண்ணீரை துடைக்க மாட்டாதோ சகோதரி? हन्ना के आंसू को जो परमेश्वर ने पोंछा, क्या आपके आंसू को नहीं पोंछेगा? அயலகத்தார் நிமித்தம், உடன் ஊழியர்கள் நிமித்தம் பல வேதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தால் இன்று இயேசுவை நோக்கி கூப்பிடு. जो पड़ोसी के कारण आपके साथ काम करने वालों के साथ में आप दुख उठा रहे, तो आज परमेश्वर को पुकारे. அந்நாளை போல இருதயத்தை திறந்து கர்த்தர் சமூகத்தில் ஊற்றுங்கள். हन्ना के तरह अपने हृदय को खोलकर परमेश्वर के सम्मुख में उंडेल देवे. நிச்சயம் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். निश्चय ही आपके प्रार्थना के उत्तर मिलेगा. இப்படிப்பட்ட வேதனைகள் என்ன என்பதை நம்முடைய இயேசு அறிந்திருக்கிறார். इस प्रकार के दुख क्या है हमारा परमेश्वर जानता है. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பரிசேயர் சதுசேயர் போன்றவர்களால் இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டார். वो जब संसार में थे, परिस्थिति सद्दुकियों से इस प्रकार के दुख के लिए वो भी सामना किया. பிரதான ஆசாரியர்கள் எப்பொழுதும் எரிச்சல் கொண்டு அவருக்கு தொந்தரவுகள் கொடுத்து வந்தார்கள். प्रधान याजक लोग हमेशा उन पर जलन रखे उनके लिए दुख देते थे. அதனால இப்படிப்பட்ட நிந்தைகளும் வேதனைகளுடைய தாக்கம் என்னதென்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். इसलिए इस प्रकार के दुख और वेदना के कारण क्या वो अच्छी प्रकार जानते हैं. ஆகவே இன்று இயேசுவிடத்திலே உன்னுடைய வேதனைகளை மனம் திறந்து ஊற்றிவிடு. इसलिए इस प्रकार के दुखों को आज मन खोलकर परमेश्वर के सम्मुख में उंडेले. எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். हमारे शत्रु हमें टट्टा करते हैं. சத்துரு பரியாசம் பண்ணத்தக்கதா எங்கள் வாழ்க்கையிலே சில குறைகள் இருக்கின்றன. शत्रु हमें टट्टा करने के कारण ये है हमारे जीवन में कुछ कमी है. சில கஷ்டங்கள் வந்திருக்கின்றன. कुछ ही कष्ट भी आया है. நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. कुछ ही नुकसान भी हुआ है. தொட்ட காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கின்றன. कुछ काम हमें सफलता नहीं मिली है. ஆகவே சத்துருக்கள் சிரிக்கிறார்கள். इसलिए जो शत्रु हमसे टट्टा करते हैं, பரிகாசம் பண்ணுகிறார்கள். वो हमें आपको मजाक उड़ाते हैं. இப்படிப்பட்ட நிலைமைகள் நிமித்தம் கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ये परिस्थिति के कारण आंसुओं के साथ आप जीवन बिता सकते हो सकता है. எந்த ஒரு வேதனையோடு நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தாலும் क्या आपके जीवन में कोई भी दुख के साथ हो, உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு இந்த ராத்திரி வேளை இங்கே உண்டு. आपके आंसुओं के पोंछने के लिए आज रात यीशु हमारे बीच में है. உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு சத்துருக்கள் अनेகர் எழும்பி விடுவார்கள். जो सच्चाई से जीवन बिताते हैं उनके लिए शत्रु भी बहुत उठ के खड़े होते हैं. காரணமில்லாத சத்துருக்களாய் மாறி விடுவார்கள். वे कारण शत्रु बन जाते हैं. ஒரு அலுவலகத்திலே நீங்கள் புதிதாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். हो सकता है एक ऑफिस में नए तौर से आपके लिए अपॉइंटमेंट किया गया है. நீங்கள் ஒரு அதிகாரியாக हो இருக்கின்றீர்கள். सकता है आपका अधिकारी हो सकते हैं. அங்கே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்களெல்லாம் லஞ்சம் வாங்கி பழகினவர்களாக இருக்கிறார்கள். उस कार्यालय में बहुत से लोग घूस लेने वाले हैं. இப்பொழுது நீங்கள் லஞ்சம் வாங்காத காரணத்தினாலே अब आप घूस नहीं लेते हैं, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற மற்றவர்களுக்கு பங்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. जो आपके नीचे जो काम करते हैं उन लोगों के लिए कुछ भी नहीं मिल पाता है. நீங்கள் உத்தமமா இருக்கிறதுனால இப்பொழுது அவர்கள் உங்கள் மேல் எரிச்சல் கொள்ள தொடங்குகிறார்கள். आप सच्चाई से रहने के कारण उन लोग आपको ऊपर क्रोध करते हैं. அவர்கள் உங்களுக்கு சத்துருவாய் மாறுகிறார்கள். वो आपके लिए
के विरोधी बन जाते हैं। நாம் யோசிக்கிறோம், நான் என்ன இவர்களுக்கு தீமை செய்தேன்? अब आप सोच सकते हैं मैं इन लोग ने क्या विरोध किया, ஆனால் அவர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். लेकिन वो मेरा शत्रु भैरी बन गए हैं। நீங்கள் சீட்டை விட்டு எழும்பி வெளியே 5 நிமிடம் போய்விட்டு வந்தீர்கள் என்றால், आप अपने कुर्सी से उठकर 5 मिनट बाहर जाके वापस आते हैं तो நீங்க சீட்டை விட்டு எழும்பி போகும் பொழுதே இங்கே உங்களை பரிகாசம் பண்ண தொடங்குகிறது உங்கள் காதுகளுக்கு கேட்கும். आप कुर्सी से उठ के जाने के समय आपको टट्टा करते हैं, वो आपके कान में सुनाई देगा। உத்தமனை பகைக்கிறவர்கள் ஏராளம் உண்டு உலகத்திலே. सच्चाई लोगों को बैर करने वाले संसार में बहुत है। யார் உத்தமமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையில்லாமல் சத்துருக்கள் பெருகிக் கொண்டிருப்பார்கள். जो सच्चाई से रहते हैं उनको वे कारण शत्रु भी बढ़ते जाते हैं। அவர்கள் நிமித்தம் வருகிற மிகுந்த வேதனைகள், उनके कारण आने वाले बहुत से दुख உங்களை பல நெருக்கத்துக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் ஆக்கி கொண்டிருக்கலாம். जो पैसा के कमी या आंसू के अंदर आपको धकेल देता है। பல விதங்களில் வேதனைகள் மனிதனுக்கு வருகின்றது. कई कारण मनुष्य के जीवन में दुख आता है। கொஞ்சம் முன்னாலே அன்னாளை பற்றி பேசினேன். मैं इसके पहले अन्ना का विषय में बताया। அவள் ஏற்கனவே பெனின்னாள்னால பயங்கரமான வேதனையோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாள். जो पहले पेनिना के कारण बहुत से दुख के साथ आई है, அந்த வேதனையை ஆலயத்திலே தேவனிடத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறாள். वो दुख को भवन में परमेश्वर के समूह में उंडेल रही है। அப்பொழுது அங்கே பிரதான ஆசாரியன் வருகிறார். वहां पर प्रधान याजक आया। நீ எவ்வளவு நாள் குடிச்சிட்டு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற என்று சொல்லி சத்தம் போடுகிறார். वो ये कह रहे आप पीकर क्यों परमेश्वर के भवन में बैठे हैं? எப்படி இருக்கும் அவருடைய உள்ளத்துக்கு? कैसा हो सकता है उनका जीवन में? அந்த மூத்த பிரதான ஆசாரியன் அனுபவம் உள்ள ஏலி கூட இவளுடைய வேதனையை புரிந்து கொள்ளவில்லை. जो पुराने जो ஏலி प्रधान याजक भी इनके दुख को समझ नहीं पाया। எந்த பெண்மணிக்கும் கோபம் தான் வந்திருக்கும். कोई भी अगर बहन वो उनके लिए गुस्सा आया होगा। வேற யாரோ ஒருத்தன் வந்து சொல்லி இருந்தா ஓகே இவன் தெரியாம சொல்றான்னு நினைக்கலாம். और कोई आकर बता दिया होता तो हो सकता है इनको मालूम नहीं है कह दिया। ஒரு பெரிய ஊழியக்காரன் இவரிடத்திலிருந்து எனக்கு இப்படி ஒரு வார்த்தை வர வேண்டுமா? ये तो बहुत बड़ा एक दास है परमेश्वर का, क्या ये इनके ओर से ये शब्द हमारे लिए कहना है? அது உள்ளத்தை மிகவும் உடைக்கும். वो हृदय को बहुत ही तोड़ देगा। பலரும் உடனே நீரெல்லாம் ஒரு ஊழியக்காரனா தான் கேட்பார்கள். बहुत से लोग यही कहेंगे क्या आप भी प्रभु का दास हैं? ஆனால் அன்னாள் அதிலும் பொறுமையோடு இருந்தாள். लेकिन हन्ना ने उसी में भी शांति से रही। ஐயா நான் நீர் நினைக்கிறது போல குடித்து வெறிக்கிற பெண்மணி அல்ல. साहब जैसे आप कहते हैं वैसा मैं पीने खाने वाली नहीं। நான் மனக்லேசத்தால் நிறைந்திருக்கிறேன். मैं मन के क्लेश से इस भरा हुआ हूँ। போதையினால் அல்ல மனக்லேசத்தால் நிறைந்திருக்கிறேன். नशा से नहीं मन के दुख से मैं भरा हुआ हूँ। பொறுமையோடு பதில் அளித்தாள். वो धीरे से उत्तर दी। அப்பொழுது ஏலியும் அவளை ஆசீர்வதித்தார். तब एली भी उनके लिए आशीष दिया। இப்படியும் உங்களுக்கு வேதனைகள் வரலாம். इस प्रकार भी आपके लिए दुख आ सकता है। ஏற்கனவே யார் யாரோ நம்மளை போட்டு பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்கள். पहले ही कई लोग हमारे लिए जो टट्टा करने लगते हैं, இதற்கிடையிலே நமக்கு ஆறுதல் தர வேண்டியவர்களே வித்தியாசமாய் பேசி விடுகிறார்கள். इसके बीच में हमें तसल्ली देने वाला भी हमें इस प्रकार को शब्दों को कहते हैं। நம்மை நடத்துகிறவர்களே புரிந்து கொள்ளாமல் பேசி காயப்படுத்தி விடுகிறார்களே. जो हमारे अगुवा भी हमें आपको समझ नहीं पाते हैं, அந்த வேதனைகள் இன்னும் அதிகமா இருக்கும். वो दुख और भी बड़ा हो जाता है। இப்படி எந்த வேதனையின் தாக்கங்கள் இருந்தாலும் इस प्रकार के कोई भी दुख के आपके जीवन में हो, இன்று இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ये प्रचार करने के समय में என்ன பாயிண்ட்ஸ் பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. क्या मैं आपके लिए पॉइंट बताऊं मुझे मालूम नहीं। ஆனால் கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை மாற்றி கண்ணீரை துடைப்பார் என்பது எனக்கு தெரியும். लेकिन परमेश्वर आपके दुखों को दूर करके आपको आंसुओं को पोंछेगा मुझे मालूम। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகள் பல நெருக்கத்தின் வழிதான் நடக்கிறார்கள். परमेश्वर के लोग बहुत से दुख के भरे जीवन में चलते हैं। கிறிஸ்துவுக்காய் வாழும் பொழுது இப்படி பலராலும் நெருக்கப்படுவீர்கள். मसीह यीशु के लिए जीवन बिताने के समय कई लोगों के द्वारा दबाव आएगा। அதான் பக்தன் பாடினான். इसलिए भक्त ने गीत गाया, இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரு என் தண்ணீருமாய் இடுக்கமே என் அப்பமுமாய். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள்.
இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரே என் தண்ணீருமாய் இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரே என் தண்ணீருமாய் தருகிடேனோ மூன்றாவதாக तीसरी बात சங்கீதம் 102:10 சொல்லுகிறது, भजन संगीता 102 का 10वां आयत, ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். इसलिए मैं राग को अपने भोजन के साथ आंसुओं को पिलाता हूँ. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், यहाँ पर भजनकार कहता है சாம்பலை புசிக்கிறாராம், பானங்களை கண்ணீரோடு கலந்து குடிக்கிறாராம். जो राग को खाते हैं और आंसुओं को उनके साथ पीते அவருடைய हैं. வாழ்வில் அத்தனை வேதனைகள், उनके जीवन में इतना दुख. இதற்கு காரணத்தை 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, इसके कारण उसी कहने के समय में நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். हर रोज मेरे बैरी मुझे निंदा करते हैं. என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். मुझसे क्रोध जो करते हैं मेरे ऊपर शाप देते हैं. இப்பொழுது இவருடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? अब इनके जीवन के कारण क्या है? சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள், जो बैरी लोग उनको नाम तराई करते हैं. என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் இருக்கிறார்கள், मेरे ऊपर क्रोध करने वाले भी हैं. அவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். वो मेरे विरोध में शाप देते हैं. இவைகளை எல்லாம் கேட்டு நான் கண்ணீரை உண்டு கொண்டு இருக்கின்றேன். ये सभियों को देखकर मैं आंसुओं को खा रहा हूँ. உங்களுக்கு விரோதமாகவும் மூர்க்க வெறி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? हो सकता है आपके विरोध में भी धुन में बवाल करते हैं, சாபம் போடுகிறார்களா? शाप देते हैं. எரிச்சலினால் பொறாமையினால் இப்படியெல்லாம் செய்வார்கள். जलन और क्रोध के कारण इस प्रकार को करते हैं. இவன் ஏன் என்னை பற்றி இப்படி பேசினான்? क्यों ये मेरे विषय में इस प्रकार को बोला? இவனுக்கு நான் என்ன செய்தேன்? मैं इनके लिए क्या किया? ஆனால் பேசுவார்கள், वही कहते हैं. இவள் ஏன் இப்படி பேச வேண்டும்? क्यों ये ऐसा कहना है? இவளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லையே. ये इनका और ये घटना का कोई संबंध ही नहीं है. ஆனால் அவளும் சாபம் போடுகிறாய். तो भी वो भी हमें आपको साफ देता है. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. यही है हो रहा है. இதுதான் சங்கீதக்காரனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். यही है भजनकार अपने अनुभव में ले रहा है. நாள்தோறும் நிந்திக்கிறார்கள், जो रोज रोज मुझे निंदा करते हैं. ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளாய் வருகிறது. एक एक नई नई बातें कहते हैं. காது நிறைய ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். जो मेरे कानों में और एक दिन नए नए बातों को मैं सुनता हूँ. சாபம் இடுகிறார்கள், साफ देते हैं. இப்படிப்பட்ட நிலைமைகளை நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். ये परिस्थिति को सोचकर वो रो रहे हैं. 9ஆம் வசனத்தில் இன்னொரு காரணத்தை கூட சேர்த்து சொல்லுகிறார். जो 9वां आयत में और ये कारण को बताते हैं, நீர் என்னை உயர தூக்கி तू मुझे उठाया தாழ தள்ளினீர், फिर फेंक दिया. உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். तेरे क्रोध और कोप के कारण हुआ है.
அப்ப இவர் சொல்லுகிற இவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள் சாபமிடுகிறார்கள் ஒரு பக்கம், उन लोग निंदा करते हैं, साप एक प्रहार देते हैं, மறுபக்கம் என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது दूसरी तरफ मेरे जीवन को मैं देखता हूँ, நீர் கொஞ்ச காலம் என்னை அப்படியே தூக்கினீர், मुझे थोड़े दिन मुझे उठाया, உயர தூக்கினீர், बहुत ऊंचा उठाया, ஆனால் பிறகு தாழ தள்ளினீர், तो उसके बाद नीचे गिरा दिया। கோபத்துக்கு நான் ஆளாயிருக்கிறேன், तेरे क्रोध के कारण में हुआ है। அதோடு இந்த நிந்தனைகளும் சாபங்களும் இருக்கின்றன। इसके साथ में ये नाम दराई और विरोध भी मेरे जीवन में, உள்ளத்திலிருந்து எழும்பி வருகிற வேதனையின் புலம்பல், अपने हृदय के अंदर से आने वाले विलाप, ஆண்டவரே நான் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருந்தேன், ये परमेश्वर में कितना ऊंचा किया गया था, எல்லாரும் எவ்வளவு மதிப்பாய் கனமாய் இருந்தார் பேசினார்கள், जो बहुत से सभी लोग मुझे आदर सम्मान करते थे, நீர் ஏன் என்னை தாழ தள்ளினீர், क्यों तूने मुझे नीचे गिरा दिया, ஏன் இவர்களெல்லாம் நிந்திக்கத்தக்கதாக என்னை தாழ தள்ளினீர், क्यों सभी लोग नाम दराई करने के कारण बना मुझे गिराया। மனிதர்களை நினைத்தும் வேதனைப்படுகிறான், தேவனை நினைத்தும் வேதனைப்படுகிறான், मनुष्यों को देखकर भी दुख उठाता, परमेश्वर को भी समझकर वो दुख उठाता है। இது அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழி கடந்து போகிற ஒரு மனித ஆத்மாவுடைய உண்மை நிலை। ये इस प्रकार के दबाव में जाने वाला एक आत्मा के अच्छी सच्ची परिस्थिति। ஆண்டவர் ஒரு காலத்தில் நல்ல காசு பணங்களை உங்கள் கையில் தந்திருக்கலாம், वो सकता परमेश्वर एक समय में आपके हाथ में रुपए पैसा को दिए होंगे, நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தீர்கள், आप एक अच्छा स्थान में रहा था, எல்லாரும் உங்களை கனம் பண்ணினார்கள், सभी लोग आपको आदर किया, உங்களை பற்றி வித்தியாசமா ஒரு நாவு கூட அசையாது, आपके विरोध में एक भी जीभ नहीं बोलेगा। ஆனால் கொஞ்ச காலம் தாண்டும் பொழுது அந்த பணங்கள் எல்லாம் இல்லை, लेकिन थोड़े दिन के बाद ये पैसा सब नहीं, தாழ இறங்கி விட்டீர்கள், आप नीचे आ गए हैं। இப்பொழுது சும்மா வழியில போறவனை ஏதோ பேசி விட்டு போகிறான், अभी जो रास्ते में जाते हुए भी आपके विरोध में बोलते जाता है, இந்த வீட்டை பாத்தியா எப்படி இருந்தான் எப்படி ஆயிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறான் ரோட்ல, ये घर को देखा, इन लोग कैसे थे कैसे नीचे आ गया देखा, ऐसा रोड में जाने के समय कहता है, யார் யாரோ பேசி கொண்டு போகிறான், जैसे और लोग कहते जा रहे हैं, அப்போ பெருமூச்சு விடுகிறீர்கள், तब आपके बहुत बड़ा श्वास निकलता நான் है। எவ்வளவு உயர்ந்திருந்தேன், जो मैं पहाड़ के तरह ऊंचा था, இப்பொழுது தாழ தள்ளப்பட்டு अभी போனேன்। नीचे गिराया गया। சிலர் பயன்படுகிற அனுபவத்தில் அப்படி ஆவார்கள், बहुत से लोग प्रयोजन होने के काम में होते हैं, நன்றாக பயன்படுவார்கள், परमेश्वर के लिए अच्छा से एक प्रयोजन होते हैं, அவளுக்காக ஆட்கள் காத்திருப்பார்கள், उनके लिए लोग इंतजार करते थे, அவருடைய டேட் ஒன்று கிடைக்காதா என்று காத்திருப்பார்கள், जो उनसे मिलने के समय क्या नहीं मिलेगा इंतजार करते थे। சில வேளை தேவன் அப்படியே வைத்து விடுவார், कभी परमेश्वर ऐसे भी रख सकता है, ஒரு ப்ரோக்ராம் வராதா என்று இவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள்। एक प्रोग्राम नहीं आ सकता ऐसा इन लोग चाहत रखेंगे। நான் இப்படி நேரிலே சந்தித்திருக்கிறேன், मैं बहुत से समय में मैं भी ऐसे हूँ। அந்த சகோதரன் பேசின வார்த்தைகள் அவருடைய உள்ளிருந்த குமுறலை வெளிப்படுத்தினது, वो भाई ने जो बताया था वो उनके अंदर के बातों को प्रकट किया, ஒரு நாள் அவ்வளவு பயன்பட்டவர், जो उन्हें बहुत प्रयोजन के पात्र था। என்ன காரணங்களோ தெரியவில்லை, இப்பொழுது யாரும் அழைத்து பயன்படுத்துகிறது இல்லையாம், क्या कारण पता नहीं, अभी वो कोई भी उनको बुलाते और नहीं गए। என்னிடத்திலும் சில ப்ரோக்ராம்ஸ் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார், मेरे पास भी वो कुछ प्रोग्राम के लिए मांग रहे थे, பேசும் பொழுது கேட்க மிகுந்த வேதனையாகத்தான் இருந்தது, जो वो बात करने के समय मुझे भी दुख सा लगा। அவர் தப்பு செய்தாரோ அல்லது என்னமோ அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை, तो वो क्या गलती किया ऐसा सोचने का नहीं है। தேவன் சில வேளை சிலரை அப்படிப்பட்ட அடைபட்ட சூழ்நிலை நடத்துவதும் உண்டு, परमेश्वर कुछ लोगों को ऐसा बंधा हुआ मार्ग में चलाता भी है। இப்படி பண விஷயத்திலோ ஊழிய காரியத்திலோ மற்ற எந்த ஒரு காரியத்திலோ நீங்கள் அனுபவப்பட்டிருக்கலாம், हो सकता है रुपया के विषय में, सेवकाई के विषय में आपका जीवन में ऐसा हो सकता है। சில நல்ல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் இவரை சுற்றியே எல்லாரும் நிற்பார்கள், और आप अच्छे परिस्थिति में रहने के समय घर पर फंक्शन आया तो आपके चारों ओर लोग रहते हैं, எல்லாரும் இவரைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள், सभी लोग इनकी ही ढूंढते रहते हैं। மாமா வந்தாரா, சித்தப்பா வந்தாரா, அத்தா வந்தாரா, எல்லாம் ஒரே நபர் தான்,
जो सभी लोग यही कहेंगे मामा आया चाचा आया वो यही एक ही व्यक्ति होंगे. எல்லாரும் அவரைத்தான் தேடுவார்கள். सभी लोग उनकी ही ढूंढते हैं. ஆனால் என்னமோ அந்த குடும்பத்திலே அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்குள் சூழ்நிலைகள் மாறிவிடும். लेकिन दूसरा शादी होने के पहले परिस्थिति बदल जाता है. அடுத்த கல்யாணத்துல பார்த்தா இவர் சும்மா ஒரு விருந்தினர் போல அங்க உட்கார்ந்திருப்பார். लेकिन दूसरे शादी में देखेगा तो इनको देखते एक ऐसे आने वाले के समान बैठे, மனம் உடைந்து போயிருப்பார். मन टूटे बैठे रहे. பல சம்பவங்கள் இப்படி நடக்கலாம். कई घटना ऐसा हो सकता है. உயர தூக்கி தாழ தள்ளின அனுபவங்கள் இருக்கலாம். ऊंचा करके नीचे करने के अनुभव हो सकते हैं. சிலருடைய வாழ்க்கையில் உயர இருக்கும் பொழுது ஒழுங்கா இருக்க தெரியாது. कुछ लोगों के जीवन में जब परमेश्वर ऊंचा करता अच्छी प्रकार नहीं रह पाते हैं. நேபுகாத்நேச்சாரை போல இருப்பார்கள். जो उन लोग अपने आप को ऐसा बनाते हैं பிறகு தாழ தள்ள வேண்டியதாக இருக்கும். तो इसलिए उनको नीचे भी गिराना पड़ता है. ஆனால் சிலர் அப்படி நல்லா தான் இருப்பார்கள். कुछ लोग अच्छा ही रहते हैं. ஆனாலும் கர்த்தர் சோதிக்கப்படுவதற்காக சில வேளை தாழ்மைக்கு ஒப்பு கொடுப்பார். लेकिन परमेश्वर उनको परीक्षा करने के लिए कभी दीनता के लिए अर्पण करेगा. ஆகவே உயர எழுந்து தாழ விழுந்தவர்கள் எல்லாம் விழுந்து போனவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று நினைத்து விட முடியாது. इसलिए जो लोग ऊंचा करके नीचे गिरे हैं उन लोग पाप में गिरे ये हम नहीं कह सकते. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இன்றைக்கு இருந்தாலும் பயப்படாதிருங்கள். इसलिए प्रिय भाई और बहन इस परिस्थिति में जो भी है आप लोग घबराइए नहीं. யாக்கோபு வழியிலே படுத்திருந்த அந்த நாள் ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தார். याकूब मार्ग में लेटा हुआ था. उस रात में एक स्वप्न देखा. ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்குமாக வைக்கப்பட்டிருந்தது. ये सीढ़ी पृथ्वी और आकाश के बीच में रखा हुआ. கர்த்தர் அதன் மேலே நின்றார். उसके ऊपर परमेश्वर खड़ा हुआ. தேவதூதர்கள் ஏணியில் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். परमेश्वर के स्वर्गदूत सीढ़ी पे उतरते चढ़ते देखा. அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது யாக்கோபுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை வேலை செய்தது. उसको देखने के समय में याकूब के मन में एक विचार आया. தேவதூதனாக இருந்தாலும் ये स्वर्गदूत भी क्यों ना हो. ஏறுகிறவன் இறங்குகிறான், இறங்குகிறவன் ஏறுகிறான். जो चढ़ता है वो उतरता है, जो उतरता है वो चढ़ता है. அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். वो अपने जीवन के साथ को मिलाकर देखा. அவன் எப்பொழுதும் உயர விரும்புகிறவன். वो हमेशा ऊंचा करना चाहने वाला. அவன் அண்ணனுடைய குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டவன். वो भाई के जो पैर को पकड़ के बाहर निकल के आया. தாயின் வயிற்றிலிருந்தே அவனுக்கு முன்னேற வேண்டும், உயர வேண்டும், முந்த வேண்டும் என்ற ஆசை. माँ के गर्भ से ही उनके लिए आगे बढ़ने के लिए, पहले आने के लिए उनके अंदर इच्छा है. தக்க சமயம் வந்த பொழுது பயிற்றங்கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். ठीक समय पर आने के समय भाई के जो उनके पहिलौठापन को भी वो छीन लिया. உயர்ந்தான். वो ऊंचा हुआ. அடுத்த சந்தர்ப்பம் வந்தவன அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். दूसरे मौके पर अपने पिता के आशीर्वाद को भी उठा लिया. இப்ப பயங்கரமா உயர்ந்துட்டான். अभी बहुत अच्छा परिस्थिति में ऊंचा हुआ. எல்லாமே இவனுக்கு தான். सभी इनके लिए मिला. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏசாவுக்கு एसाव के लिए कुछ भी नहीं मिलेगा. அவ்வளவு உயர்த்தப்பட்டான். इतना ऊंचा हो गया. அன்றைக்கு இரவு उसी रात में நடுவழியில் படுத்து கிடக்கிறான். जो आदि रास्ते में लेटा हुआ. உயர்த்தி அப்படியே தள்ளி போட்டது போல ஆண்டவர் செய்தார். जो ऊंचा करके नीचे गिरा दिया ऐसा परमेश्वर ने किया. சொந்த வீட்டில் குடியிருக்க முடியவில்லை. अपने घर पे वो रह नहीं सका. உயர்வின் உச்சக்கட்டத்துக்கு என்னைக்கு போனானோ அன்னைக்கு ராத்திரியே வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தான். जो ऊंचे स्थान में परिस्थिति में जब उठा उसी रात में नीचे भी आने का परमेश्वर कर दिया. நாடு ரோட்ல படுத்து கிடக்கிறான். जो आदि बीचा बीच रास्ते में लेटा हुआ. உயர்த்தி கீழே தள்ளினா. वो ऊंचा करके नीचे गिराया. அன்றைக்கிரவே சொப்பனத்தை காட்டி பாடம் கற்றுக் கொடுத்தார். उसी रात में उनको स्वप्न को दिखाकर परमेश्वर ने पाठ सिखाया. அப்ப தேவதூதனே இருந்தாலும் மேலே ஏறினவன் கீழே இறங்குறான், கீழே இறங்கினவன் மேலே ஏறுகிறான். यदि स्वर्गदूत भी क्यों ना वो ऊपर चढ़ेगा तो नीचे उतरता, नीचे उतरेगा तो ऊपर चढ़ता है. நான் இன்னைக்கு காலையில வரைக்கும் மேலே ஏறினேன். இப்ப ராத்திரி எங்க வந்திருக்கிறேன்? मैं கீழே இறங்கி இருக்கிறேன். आज सुबह तक मैंने ऊपर चढ़ा है, आज रात में मैं नीचे आ गया. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அப்ப இன்னும் நான் மேலே ஏற முடியும். जो अभी एक आशा उनके अंदर में और ऊंचा हो सकता हो. அல்லேலூயா, हालेलुया. இதுதான் வாழ்க்கை. यही है जीवन. சில வேளை கர்த்தர் உயர தூக்கி கீழே தள்ளலாம். कभी परमेश्वर आपको ऊंचा करके नीचे गिरा सकता है. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். पतरस के जीवन को देखें. ஒருமுறை இயேசு கேட்டார், एक बार यीशु ने पूछा, நீங்கள் என்ன என்று சொல்லுகிறீர்கள்? आप लोग मुझे क्या कहते हैं? பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. पतरस ने कहा जीवित परमेश्वर का मसीह है.
இயேசு அப்படி ஆச்சரியப்பட்டுட்டார். यीशु आश्चर्य हुआ, இவனுக்கு இவ்வளவு வெளிப்பாடா? क्या इनके लिए इस प्रकार के प्रकट? இயேசு சொன்னா, பேதுரு இது நிச்சயம் இது தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். यीशु ने कहा, नीचे है पतरस, ये परमेश्वर ने तुझे प्रकट किया. அப்படி உயர்த்தி பாராட்டினார். उतने ऊंचे करके परमेश्वर को उन्होंने सराहना किया. அப்புறம் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேச தொடங்கினார். तुरंत परमेश्वर अपने क्रूस के मृत्यु के विषय में बताने लगा. உடனே பேதுரு கிட்ட போய் சொன்னார், तुरंत पतरस ने पास में जाकर कहा, உமக்கெல்லாம் இப்படி நடக்க கூடாது, हमारे लिए ऐसा नहीं होना चाहिए, உமக்கெல்லாம் இப்படி நடக்க கூடாது, आपके लिए ऐसा नहीं होना चाहिए. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, எனக்கு பின்னாக போ சாத்தானே, मेरे पीछे हट शैतान. கொஞ்சம் முன்னாலதான் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னாரு. थोड़ा पहले ही परमेश्वर तुम्हें प्रकट किया ये कहा, இப்போ ஒரேடியா சாத்தானேன்னு சொல்லி போட்டார். अब एकदम उनके लिए शैतान कह दिया, உயர தூக்கி கீழே தள்ளிறார். जो ऊंचा करके नीचे डाल दिया दिया. அல்லேலூயா. हालेलुया. இந்த எல்லா சம்பவங்களும் எதற்காக செய்கிறார்? ये सारे घटनाएं क्यों करता है? யாக்கோபு வாழ்க்கையில எதற்கு அவனை நடுவழியிலே படுக்கும்படி ஆண்டவர் செய்தார்? याकूब के जीवन में आदि रास्ते में क्यों लेटने के लिए किया? 20 வருஷம் சோதனை செய்து பிறகு உத்தமனாக்கி மறுபடி உயர்த்தி இந்த ஸ்தானத்தில் கொண்டு வைப்பதற்காகத்தான் அவனை கீழே தள்ளினார். 20 साल उनके लिए परीक्षा करके उसके बाद पुराने पर ऊंचे स्थान में लाने के लिए परमेश्वर ऐसा किया. பேதுருவை என்னத்திற்கு கீழே தள்ளுகிறார்? पतरस को क्यों नीचे गिराया? அவனை மறுபடி உயர்த்தி பிரதான அப்போஸ்தலனாய் கொண்டு வரும்படி அவனை புடமிடுகிறார். जो फिर उनको ऊंचा करके जो प्रधान चेला बनाने के लिए परमेश्वर ऐसा किया. அதுபோல தான் உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. आपको भी ऐसे ही हो रहा है. தேவன் உயர தூக்கி கீழே தள்ளினார் என்று சொல்லுகிறீர்களா? परमेश्वर ऊंचा करके मुझे नीचे गिराया, आप हो सकता कहते होंगे. பயப்படாதிருங்கள், घबराए ना. குற்றங்குறைகள் இருந்தால் அறிக்கை பண்ணுங்கள். यदि कमी कटी है तो अंगीकार करें. அந்த நேபுகாத்நேச்சார் மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. जो उनके समान हम नहीं होना चाहिए. சவுல் ராஜா மாதிரி ஆயிடக்கூடாது साउल பாருங்க. राजा के समान नहीं होना चाहिए. அது பெருமைக்கும் மனமேட்டுமைக்கும் சுயநலத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். जो घमंड के लिए इच्छा के लिए हम आपको स्थान नहीं देना चाहिए. நேபுகாத்நேச்சார் உயர்த்தப்பட்ட பொழுது பெருமை கொண்டான். नबूकदनेस्सर जब ऊंचा किया तो घमंड किया. பெருமைக்கு தான் அடி கொடுத்தார். जो घमंड के लिए परमेश्वर ने मारा. ஆனா அவன் திரும்ப தாழ்த்தின பொழுது மறுபடியும் உயர்த்தினார். लेकिन जब उन्होंने अपने आप को दीनता में लाया था परमेश्वर ऊंचा किया. அல்லேலூயா. हालेलुया. சவுல் சுயநலத்தினால விழுந்தான். जो साउल इच्छा से वो नीचे गिरा. ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை தனக்குனே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். परमेश्वर दिए गए स्थान को अपना लिए ही वो अपने आप को किया. தேவனுடைய மகிமையை தேடாமல் தன்னுடைய மகிமையை தேடத் தொடங்கினான். परमेश्वर के महिमा नहीं पर अपनी महिमा को चाहता था. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். परमेश्वर ने उनको चेतावनी दिया. 2 வாய்ப்புகளை கொடுத்தார். 2 मौका को दिया. திருந்தவே இல்லை. वो नहीं सुधरा. அழிந்தான். परमेश्वर मारा. இதுதான் ஆண்டவர் நடத்துகிற பாதை. यही है परमेश्वर हमें आपको चलाने मार्ग. ஒரு புறஜாதியானாகிய நேபுகாத்நேச்சார் விழுந்த பொழுது திருந்தினான், மறுபடியும் உயர்த்தினார். एक अन्य जाति नबूकदनेस्सर जीवन बदला, परमेश्वर ने ऊंचा किया. ஆனால் அபிஷேகம் பெற்ற இஸ்ரவேலின் ராஜா விழுந்த பிறகு திருந்தவில்லை, எழும்ப முடியாமல் அழிந்து போனார். लेकिन इस्राएल के राजा साउल ना सुधरा, वो नीचे गिराई गया. ஆகவே தேவ பிள்ளைகள் என்று இருந்தாலும் கூட நாம் கீழே தள்ளப்படும் பொழுது கண்டிப்பாய் உணர்ந்து திருந்த வேண்டிய இடத்தில் திருந்த வேண்டும். इसलिए परमेश्वर के लोग भी जब नीचे गिरने के समय जहां सुधरना है वहां सुधरना चाहिए. மற்றபடி பயப்படாதிருங்கள். और प्रहार को आप कोई डरे मत. நீங்கள் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறார். यदि आप गिरे हुए तो भी परमेश्वर आपके ऊपर चिंता करता है. மறுபடியும் தூக்கவே தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். आप फिर से उठाने के लिए परमेश्वर चाहता है. அவர் உங்களை மன்னிக்க தயவுறுத்தவராய் இருக்கிறார். वो आपको क्षमा करने के लिए दया परमेश्वर है. தவறுகள் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்திலே அறிக்கை பண்ணுங்கள். कोई भी घटी हो तो परमेश्वर के सम्मुख में अंगीकार करे. இயேசுடைய சிலுவை பாதையிலே यीशु मसीह के क्रूस के मार्ग पर பேதுருவும் விழுந்தான், யூதாஸ்காரியோத்தும் விழுந்தான். पतरस भी गिरा, इस्कारियोत भी गिरा. பேதுரு எப்படி விழுந்து போனார்? पतरस कैसा गिरा? இயேசுவை மறுதலித்தார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். यीशु को इनकार किया, सांप और शपथ खाने लगा. யூதாஸ்காரியோத்து எப்படி விழுந்தான்?
यहूदास इस्कारियोत ने कैसा गिरा? இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்து விழுந்து போனான். यीशु मसीह को चूम कर पकड़वाया, गिरा. ரெண்டு பேரும் விழுந்தார்கள். सभी दोनों लोग गिरा. ஆனால் யூதாஸ் காரியோத் அதோடு அழிந்து போனான். लेकिन यूदास इस्कारियोत उसमें मिट गया. ஆனால் பேதுரு மறுபடியும் இயேசுவை நோக்கி பார்த்தான். அவன் மறுபடியும் உயர்த்தப்பட்டான். लेकिन पतरस यीशु को और देखा, दोबारा ऊंचा किया गया. பேதுரு மனம் கசந்து அழுதான். அவன் உயர்த்தப்பட்டான். पतरस अपने मन के रोया और ऊंचा किया गया. ரெண்டு பேரும் தவறு செய்து விழுந்தார்கள். दोनों लोग गलत किया है और गिरा है. ஆனால் மனம் கசந்து அழுதவனை மன்னித்து மறுபடியும் உன்னத ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். लेकिन जो अपने टूटे मन से रोया और प्रार्थना किया, परमेश्वर ऊंचे स्थान में किया. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு எதனால் உங்களுக்கு வீழ்ச்சி வந்திருக்கிறது? आज किस कारण आपके लिए गिरावट आया है? உயர தூக்கி கீழே தள்ளினார். वो ऊंचा करके नीचे गिराने वाला. பயப்படாதிருங்கள். डरे ना है. அதற்காக கண்ணீரையே தண்ணீராய் குடித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसके लिए आपको आंसू को पानी की तरह पीने की आवश्यकता नहीं है. வேதத்தில் இவ்வளவு திருஷ்டாந்தங்கள் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. धर्मशास्त्र में इतने घटनाएं हमारे लिए समझा कर दिया है. கிறிஸ்துவுக்குள் எழும்ப வேண்டும். मसीह में खड़े होना चाहिए. हालेलुया. हालेलुया. சங்கீதம் 6:6 சொல்லுகிறது, भजन संगीता 6:6 में बताया गया है, பெருமூச்சினால் இளைத்து போனேன். मेरे ऐसे ही सांस से मैंने दुबला हो गया है. ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். दिन भर मैं अपने खाट को आंसू से भिगोता हूँ. இப்படியெல்லாம் சிலருக்கு இருக்கலாம். हो सकता है कुछ लोगों को. சகோதரியே, प्रिय बहन, உடைய வீட்டு கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு जो आप अपने घर के सारे काम को करने के बाद, எல்லாரும் தூங்கின பின்பு நீ தூங்க வருகிறாய். जो सभी के भी बाद में आप सोने के लिए आती है. இந்த சங்கீதம் 6:6 உனக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ये भजन संगीता के 6:6 आपके लिए घट रहा है. உன் கட்டிலை நனைத்துக் கொண்டிருக்கிறாய். अपने बिछों को भीग रहे हैं. உன் தலையணை கண்ணீரால் நனைக்கப்படுகிறது. आपके तकिया आंसू में भीग रहे हैं. உன் வாழ்க்கையில் உன் வேதனையை சொல்லக்கூட ஆள் இல்லாமல் இருக்கிறது. आपके जीवन में आपको दुख को बताने के लिए भी कोई नहीं है. உன் மாமியார் நிமித்தமாய் நீ அனுபவிக்கிற வேதனையின் கண்ணீர், आपके सास के कारण आपके दुख बहुत है. உன் புருஷனுடைய போதை பழக்கத்தினால் நீ அனுபவிக்கிற கண்ணீர், आपके पति का नशा के आदत से आपके आंसू, உன்னுடைய வாலிப மகனுடைய கீழ்ப்படியாத செயல்பாடுகளினால் உனக்கு நீ விடுகிற கண்ணீர், आपके जवान बेटे आज्ञाकारी नहीं है इसलिए आपके दुख है. நம்பினவர்கள் உன் கையில் அப்பம் புசித்தவர்கள் உனக்கு செய்த துரோகங்களை எண்ணி நீ விடுகிற கண்ணீர், जिसके ऊपर आपने भरोसा किया, जिसके लिए आपने रोटी दिया, उनके आप लोगों ने विरोध किया, उसके आंसू, கூட இருந்து உன்னோடு கூட நடந்துவிட்டு உன்னை சரியாய் சிக்க வைத்தவனை குறித்து சிக்க வைத்தவளை குறித்து நீ அழுகிற கண்ணீர், जो आपके साथ चलता था आपको फंसा दिए उनके कारण आपके आंसू. இந்த கண்ணீர்களால் நாம் சோர்ந்து தளர்ந்து விழுந்து போக கூடாது. ये आंसू के साथ हम निराश में नीचे डूबना नहीं चाहिए. உங்கள் கண்ணீரை நீங்கள் தலையணையில் விடுகிறதற்கு பதில் இயேசுவின் பாதத்தில் விட தொடங்குவீர்கள் என்றால் பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும். आपके आंसू को अपने बिछौनों में छोड़ने के कारण यीशु के चरणों में छोड़ेंगे, आपके जीवन में बहुत बड़ा बदलाव आएगा. உன் கண்ணீரை உன் கட்டிலே வடிக்கிறதுக்கு பதில் இயேசுவின் பாதத்தில் வடிப்பாய் என்றால் உன் கண்ணீர் துடைக்கப்படும். आपके आंसू को घाट में उंडेलने के बदले में यीशु के चरणों में उंडेलेगा तो आपका जीवन में बहुत बड़ा बदलाव आएगा. உங்கள் கண்ணீரை இயேசு பார்த்து பரிதபிக்கிறார். आपके आंसू को देखकर यीशु तरस खाता है. ஆனால் நீங்கள் கண்ணீரிலே தொடர்வது சரியல்ல. आप आंसू में ही जीवन बिताना सही नहीं है. அந்த கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் விடுவதுதான் வெற்றி அல்லது ஞானம் உள்ளது. आप उस आंसू को यीशु के चरणों में ही उंडेलना वो ज्ञान की बात है. ஏதோ ஒரு மனுஷனுக்கு முன்னால விடுகிற கண்ணீர் பிரயோஜனமற்றது. किसी व्यक्ति के सामने आप आंसू बहाते ये अप्रयोजन है. அதே கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் விடுங்கள், அது மிக பிரயோஜனம் உள்ளது. वही आंसू को यीशु के चरणों में उंडेलना बहुत प्रयोजन के कारण है. ஹல்லேலூயா. हालेलुया. மனுஷன் முன்பாய் விடுகிற கண்ணீர் அழிந்து போகிற விதை. मनुष्य के सामने उंडेलने वाले जो आंसू मिटने वाला बीज. ஆனால் இயேசுவின் பாதத்தில் விழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் ஜீவனுள்ள விதைகள் முளைத்தெழும்பி பலன் தரும். यीशु के चरणों में उंडेलने वाला हर एक आंसू
जीवन देने वाला एक बीज है, वो उगेगा, फल देगा। அல்லேலூயா हालेलुया। இயேசுவினுடைய கண்ணீரை காண்கிறவர், यीशु आपके आंसुओं को देखने உன்னுடைய वाला, கதறுதலை அவர் கேட்கிறார், आपके कहराने को वो सुनता है, உன்னுடைய வேதனை அவர் அறிகிறார், आपके दुख को वो समझता है, அவர் சமூகத்தில் வரும்பொழுது உனக்கு விடுதலையும் வெற்றியும் தருகிறார்। उनके चरणों में आने के समय आजाद एवं छुटकारा देता है। கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, ஆமே நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நிற்கிறார், இதய கதவண்டை நிற்கிறார்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், நீ கூப்பிடு உண்மையாய், குறைகளை நீக்குவார், இன்று குறையெல்லாம் நீக்குவார்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்। கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம்। நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்। ஹalleluya। परमेश्वर यीशु हमारे आंसुओं को पोंछेगा। Praise the Lord। Praise the Lord। யோபு 16 அதிகாரம் 20 வசனத்திலே, अय्यूब की किताब 16 अध्याय का 20वां आयत में, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், मेरे मित्र मुझे टट्टा करते हैं, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லுகிறார்। मेरे आंखें परमेश्वर को देख के आंसू बहाते हैं। அவருடைய சிநேகிதர்கள் உண்மையாய் அவருக்கு ஆறுதல் செய்யத்தான் வந்தார்கள்।
उनके मित्र लोग उनके लिए सच में तसल्ली देने के लिए आए थे। ஆனால் இப்பொழுது சிநேகிதர்களே வார்த்தைகளால் பரியாசம் பண்ண தொடங்கி விட்டார்கள். लेकिन मित्र लोग ही अपने शब्दों के द्वारा उनके नाम दराई करते हैं। யோபு மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டார். जो अय्यूब बहुत ही दुख के और हो गया। அவர் தன்னுடைய வேதனைகளை அவர் வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். अपने दुखों को अपने शब्दों के द्वारा बताई रहे हैं। யோபு 16:11 வாசித்து பார்க்கும் பொழுது अय्यूब के किताब 16 का 11 से पढ़ते हैं। தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने मुझे कुटिलों के वश में कर दिया और दुष्ट लोगों के हाथ में फेंक दिया कहते हैं। அவர் என்னை நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். मैं सुख से रहता था। அவர் என்னை நறுக்கி उसने मुझे चूर चूर करके என் பிடரியை பிடித்து मेरी गर्दन को पकड़कर என்னை நொறுக்கி मुझे टुकड़े टुकड़े करके என்னை தமக்கு இலக்காக நிறுத்துகிறார். मुझे उनमें बनाकर विनाश के बनाकर खड़ा किया है। நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது. जो टूटने के बदले टूटने ही मिलते रहता है। அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்து விட்டது. मैं रोने के कारण मेरे मुंह गंदा हो गया है। 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 17 आयत में वो कहते हैं, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் तो भी मुझसे कोई उपद्रव नहीं हुआ था। என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் मेरी प्रार्थना पवित्र था। அப்படி ஆயிற்று. उस समय में ऐसा हो गया। என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. मेरे गवाह स्वर्ग में है। என் சாட்சி பகரவர் உன்னதத்தில் இருக்கிறார். मेरा गवाह देने वाला ऊपर है। ஆனாலும் இன்றைக்கோ எனக்கு நெருக்கம், என் சிநேகிதர்களால் எனக்கு நிந்தை. तो भी मेरे जीवन में मेरे मित्रों के कारण मेरा लिए दबाव है। மிக உத்தமமான மனுஷன், बहुत सच्चा व्यक्ति था। கைகளில் கொடுமையே இல்லை. उनके हाथ में कोई गलत काम नहीं है। அவருடைய ஜெபம் சுத்தமான ஜெபம். उनके प्रार्थना पवित्र है। அப்படி இருந்தும் சொல்லுகிறார், தேவன் என்னை அநியாயக்காரன் கையில் ஒப்பு கொடுத்தார். तो भी वो ये कहते हैं, परमेश्वर कुटिल लोगों के हाथ में मुझे सौंप दिया। அது உண்மைதான். ये सच्ची बात है। தேவன் சாத்தான் கையில் யோபுவை கொடுத்தார். जो परमेश्वर अय्यूब को शैतान के हाथ में दिया, அதனால் இவ்வளவு வேதனைக்குள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். इसलिए इतना दुख में वो जीवन हो रहा है। நாட்கள் செல்ல செல்ல வேதனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. दिन बीतते बीतते उनके दुख बढ़ते जा रहा है। எல்லாரும் விலகி போனார்கள். सभी लोग उन्हें छोड़ दिया। எல்லாரும் ஏதேதோ பேசினார்கள். सभी लोग क्या क्या बोलने लगे। அந்த வேளையில் 4 பேர் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். उस समय में 4 लोग उनको तसल्ली देने के लिए இப்ப आया। அவர்களும் பரிகாசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். उन लोग भी टट्टा करने लगे। கடைசியில மனைவியே நீர் செத்துவிடும் என்று சொல்ல நிலை வருகிறது. अंत में उनके पत्नी भी ये कहने लगे अपने जीवन छोड़ दे। இப்படிப்பட்ட ஒரு பரிதாபகரமான நிலையில் நடத்தப்பட்டான். इस प्रकार के एक नाम दराई उनके जीवन में हुआ। ஆனால் உங்களுக்கு தெரியும், அவனுடைய கண்ணீர் ஒரு நாள் துடைக்கப்பட்டது. लेकिन आपको मालूम, एक दिन उनके आंसू पोंछा गया। அன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். उस दिन वो दुगुना आशीर्वाद को प्राप्त किया। அப்பொழுதுதான் தெரிந்தது, இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் என்னை புடமிட்டார். उस समय में उनको पता चला है, दुगुना आशीर्वाद के लिए परमेश्वर ने मुझे परीक्षा किया। சாத்தானோடு உள்ள சவாலிலே கர்த்தர் ஜெயிப்பதற்காக கர்த்தர் என்னை ஒப்பு கொடுத்தார். शैतान के जो सबात था उसी में परमेश्वर विजय पाने के लिए मुझे अर्पण किया। இப்பொழுது கர்த்தர் என் வாழ்விலே கர்த்தர் ஜெயித்து விட்டார். अब मेरे जीवन के द्वारा परमेश्वर जीता है। ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நடந்த பாதை மிகுந்த கண்ணீரின் लेकिन பாதை. उसे प्राप्त करने के लिए मैंने जिस मार्ग में चला वो आंसुओं के मार्ग। சரீரத்தில் கொடுமையான வேதனை, शरीर में बहुत बड़ा दुख, மனதில் மகா பயங்கரமான தாக்குதல்கள், मन में भी बहुत बड़ा दबाव, எல்லாவற்றின் நடுவில் தொடர்ந்து அந்த மனிதன் கடந்து வந்தான். सारे दुखों के बीच में वो चलते आया। ஆனால் அவன் வாயினால் பாவமே செய்யவில்லை. लेकिन अपने मुंह से उन्हें जीभ से कोई निंदा नहीं किया। கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. वो परमेश्वर से ना बुड़बुड़ाया। அதை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். उसके विषय में परमेश्वर ने गवाह दिया। யோபின் பொறுமை என்று சொல்லி யாக்கோபின் நிருபத்திலே
அதிகாரத்திலே ஆவியானவர் எழுதி வைத்தார். याकूब के पत्री में अय्यूब के जो शांति के विषय में लिखा है. பொறுமைக்கு ஒரு நல்ல உதாரணமாய் வேதத்திலே காட்டப்பட்ட மனிதன். जो तसल्ली के लिए एक उदाहरण के तौर में दिखाया गया एक व्यक्ति. ஆகவே இப்படி நல்லவர்களும் உத்தமர்களுமாய் இருந்தாலும் தேவனே சில வேளை சோதிக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கிறது உண்டு. तो अच्छे व्यक्ति भी होने के बाद भी परमेश्वर कभी कभी परीक्षा के लिए अर्पण कर देते हैं. இன்னும் ஒரு பெண்மணியை சொல்ல விரும்புகிறேன். और एक बहन के विषय में बताना चाहता हूँ. லூக்கா 7 அதிகாரம் 38 வசனத்திலே लूका 7 अध्याय 38 आयत में இயேசு ஒரு பரிசேயன் வீட்டிலே விருந்தில் இருந்த பொழுது यीशु एक फरीसी के घर पे जो भोजन के लिए बैठा था, பாவியான ஸ்திரீ வந்தாள். एक पापिनी स्त्री वहां पर आई. இயேசுவின் பாதத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தாள். यीशु के पांवों पर अपने आंसू को वो उंडेल कर अपने बालों से पोंछने लगी. பாவியான ஸ்திரீ वो पापिनी स्त्री थी. இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டாள். यीशु के चरणों में आकर आंसू बहाई. என்ன கண்ணீரை விட்டாளோ நமக்கு தெரியவில்லை. कौन सा आंसू बहाई मुझे मालूम नहीं. நான் இப்படியெல்லாம் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி கண்ணீர் விட்டாளோ. हो सकता है मैं इतने पाप की हुई थी बोल के आंसू बहाई होगी. நான் செய்த பாவத்தினால் வந்த வேதனைகளை என்னால் தாங்க முடியலையேன்னு கண்ணீர் விட்டாளோ. मैं जितने पाप किया उसके कारण और जो दुख से मेरा आंसू बहाए होंगे. இன்றைக்கு பலர் தங்களுடைய கெட்ட நடக்கையினால் பல சிக்கல்களுக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். जो आज बहुत से लोग अपने गलत मार्ग के कारण बहुत से दुख उठा रहे हैं. ஒரு நாள் போதையிலே முங்கி கிடந்ததனால் உண்டான சரீர கஷ்டங்களால் இன்றைக்கு கண்ணீருக்குள் இருக்கிறார்கள். हो सकता है नशे के आदत में पड़ने के कारण आज वो दुख उठा रहे हैं. ஒரு நாள் வேசித்தன விபச்சாரத்தனத்திலே போனதனாலே இன்னைக்கு சரீரம் உருக்குலைந்து அழிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். एक दिन उन लोग विभचार करते गांव में जाने के कारण अपने शरीरी प्रहार के दुख उठा रहे हैं. வேறு பலவித தவறுகளுக்குள் ஈடுபட்டதனால இன்றைக்கு சரீரத்திலும் மனதிலும் பொருளாதாரத்திலும் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். और भी बहुत से गलत काम करने के कारण आपके शरीर में मन में आर्थिक तौर से भी बहुत दुख उठा रहे हैं. இன்றைக்கு சகோதரனே நீ அழுது கொண்டிருக்கிறாய். आज भाई आप रो रहे हैं. இன்றைக்கு தான் நீ உணர்கிறாய். आज आप उस बात को समझ रहे हैं. நீ வாலிபத்தில் செய்த தப்புகள் आप जवानी में जो गलत काम किया है இன்றைக்கு உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறது. आज आपका जीवन का नरक बना दिया है. உன்னால் உன் கடமைகளை செய்ய முடிகிறதில்லை. आपसे सही प्रकार काम नहीं कर पाते हैं. உன் பிள்ளைகளை பார்த்து நீ பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய். आपके बच्चों को देखकर आप कहराते रहते हैं. நான் கெட்டு போனதனால் என் பிள்ளைகள் என்று இப்படி இருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாய். मैं गलत काम करने के कारण मेरे बच्चे लोग इस प्रकार को हो गए आप कहते हैं. உன் வீட்டில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது உன் உள்ளம் எல்லாம் கரைகிறது. आपके घर पर कुछ घटना होने के समय आपका हृदय पानी की तरह हो जाता है. என்னால் தானே என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை. मेरे कारण मेरा परिवार को ये परिस्थिति है. சகோதரா சகோதரி நீ இன்றாயிலும் உணர்வது நல்லது. ये प्रिय भाई और बहन आज भी आपने उस बात को समझा है, अच्छी बात है. இன்று இரவு அந்த கண்ணீரை இயேசுவின் பாதத்திலே ஊற்று. आज रात उस आंसू को यीशु के चरणों में उंडेल. இந்த பாவியான ஸ்திரீ கண்ணீரை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். ये पापनी स्त्री अपने आंसू को परमेश्वर के चरणों में उंडेली. அந்த பரிசேயன் வந்து இதெல்லாமோ பேச முற்பட்டான். वो फरीसी आकर कुछ बातों को कहने चाह रहा था. இயேசுவுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்தார். यीशु उनके आंसू को आदर किया. அவளை பார்த்து மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். वो स्त्री को देख के प्रभु यीशु ने कहा बेटी तेरे पाप क्षमा किए हैं. பரிசேயனுடைய அந்தஸ்து சமூக அந்தஸ்து சார்ந்த பேச்சுகளை எல்லாம் இயேசு இடம் கொடுக்கவில்லை. फरीसी के उनके स्थान और आदर के बातों को परमेश्वर ने कोई भी आयोजन नहीं रखा. அவள் பாவிதான், ये पापी है, அவள் கெட்டவள் தான். वो गलत है. ஆனால் இன்றைக்கு வேதனையோடு வந்து என் பாதத்திலே கண்ணீரை ஊற்றுகிறாள். लेकिन आज दुख के साथ आकर और दुख में आंसू मेरे चरणों में அவளுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். उनके पापों को मैं क्षमा करूंगा. அவளை பற்றி பேச நீ யார்?
उनके विषय में कहने के लिए तू कौन है? நான் அவள் பாவங்களை மன்னிப்பேன். मैं तेरे पापों को क्षमा करूंगा. அவன் வீட்டில் வைத்தே அவளுடைய பாவங்களை இயேசு மன்னித்தேன் என்று சொன்னார். उनके घर पर रहकर ही प्रभु यीशु उनके पापों को क्षमा कर किया ये कहा. இந்த மகளே இப்படிப்பட்ட அந்தரங்க வேதனைகளினால் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாயா? क्या मैं इस प्रकार के अंदर के पापों से आप तड़प रहे हैं? மகனே அந்தரங்க வேதனையினால் நீ இரவுதோறும் துடித்துக் கொண்டிருக்கிறாயா? ये बेटा आप अपने अंदर के पापों के कारण दुख में तड़प रहे होंगे. இயேசுவின் வேதனைகளை அறிகிறார். यीशु आपके दुखों को जानता நீ है. இன்றிரவு உன்னுடைய கண்ணீரை இயேசுவின் பாதத்திலே ஊற்று. आज रात आपके आंसू को यीशु के चरणों में उंडे. எந்த கொடிய கெட்ட பாவியாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உன்னை மன்னிக்க தயவுறுத்தவராக இருக்கிறார். आप कितने बड़ा पापी भी क्यों ना हो, परमेश्वर आपको क्षमा करने के लिए दया करता है. உன் உடன் பிறந்தவர்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள், உன் சொந்த மனைவியே உன்னை மன்னிக்க மாட்டாள், ஆனால் இயேசு உன்னை இன்றைக்கு மன்னிப்பார். आपके सह भाई आपको क्षमा नहीं कर सकता, आपके पत्नी आपको क्षमा नहीं कर सकती, यीशु आपको क्षमा करेगा. மகளே ஒரு நாள் புருஷனுக்கு துரோகம் செய்தபடியினால் இன்றைக்கு வாழ்விழந்து நின்று கொண்டிருக்கிறாய். जे बहन आप अपने पति के विरोध पाप किया इसलिए आज अपने जीवन को खो बैठे. நீ திரும்ப முயற்சித்த பொழுது அந்த புருஷன் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறதாக இல்லை. जो फिर तुमने उसको कोशिश किया लेकिन तेरे पति तुझे ग्रहण नहीं किया है. ஆனால் இன்று ராத்திரி வேளை இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். लेकिन आज रात में यीशु आपको ग्रहण करके आपके पापों को क्षमा करने के लिए तैयार है. இந்த பாவியான ஸ்திரீ செய்தது போல் இயேசுவின் பாதத்திலே உன் கண்ணீரை ஊற்று. ये पापिनी स्त्री जैसा की है वैसा यीशु के चरणों में अपने आंसुओं को उंडेल. இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். यीशु आपके आंसुओं को पोंछेगा. இரண்டாவதாக दूसरी बात, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் दूसरे राजाओं की किताब 20वां अध्याय 5-6 ஆகிய வசனங்களில் படிக்கும் பொழுது 5 और 6 आयतों को पढ़ते हैं. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ये सभी को मालूम है. எசேக்கியா ராஜா மிகவும் அழுதார். हिजकिय्याह राजा बहुत रोया. அந்த வியாதியினால் மரித்து போவார் என்கிற வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வந்தபடியினால் கதறி அழுதார். वो जो शब्द पवित्रता के द्वारा आया आज रात तो मर जाएगा इस कारण रोया. அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியை மறுபடியும் அவரிடத்தில் அனுப்பி பேசின வார்த்தைகள் தான் 5-6 ஆகிய வசனங்கள். जो दोबारा परमेश्वर पवित्रता उनके पास में भेजा और जो बात किया वही है 5 और 6 आयत. வாசியுங்கள். आप लोग पढ़ सकते हैं. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், तेरे बिनती को मैंने सुना உன் है, கண்ணீரை கண்டேன், तेरे आंसुओं को मैंने देखा है, ஆகவே உன்னை குணமாக்குவேன். इसलिए मैं तुझे चंगा करूंगा. 15 ஆண்டுகளை உனக்கு நீட்டி தருவேன். 15 साल को मैं तुझे बढ़ा कर दूंगा. எதிரிகளுடைய கையில் இருந்து உன்னை விடுவித்து ஜெயம் தருவேன். बैरियों के हाथ से छुड़ाकर मैंने जय दूंगा. உன் கண்ணீரை கண்டேன். तेरे आंसुओं को मैंने देखा. இயேசு நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். यीशु हमारे आंसू को देखने वाला. 2 அனுபவங்களை மட்டும் சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 2 घटना के विषय में मैं बताकर मैं समाप्त करना चाहता हूँ. இவ்வளவு நேரம் நான் சொன்னது போல பல வேதனையில் கண்ணீருக்குள் இருக்கும் பொழுது इतने अब मैंने जो बताया कई प्रकार के आंसू में आप रहने के समय में இயேசு 2 காரியம் செய்கிறார். यीशु 2 बात करते हैं. ஒன்று, நம்முடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். ये एक हमारे आंसू को वो देखा है. கண்ணீரை கண்டேன். तेरे आंसू को मैंने देखा. யோவான் 11:33 படிக்கிறோம். यूहन्ना 11 के 33 में पढ़ते हैं. இயேசு கண்ணீர் விட்டார். यीशु आंसू बहाया. 35 இயேசு கண்ணீர் விட்டார். 35 में लिखा यीशु आंसू टपका. இயேசு கண்ணீர் விட காரணம் 33 சொல்லுகிறது. यीशु आंसू बहाने का कारण 33 में लिखा है. மரியாள் அழுகிறதை இயேசு கண்டு.
मरियम रो रही थी, यीशु ने उसे देखकर அவள் அழுகிறதை கண்டார், उनके आंसू को देखा, அவளுடைய கண்ணீரை கண்டார். उनके आंसुओं को देखा, அந்த கண்ணீரை கண்டபொழுதுதான் அவரும் கண்ணீர் விட்டார். उनके आंसुओं को परमेश्वर देखा, तब यीशु भी आंसू बहाया. நாம் படும் வேதனையை அவர் அறிகிற ஒரு அனுபவம் தான் கண்டேன் என்று சொல்லுகிறது. हम जो दुख उठाते हैं उसको वो देखने के अनुभव की ही वो देखा कहते हैं. அடுத்து கண்ணீரை துடைக்கிற அனுபவம், दूसरा आंसू को पोंछने का एक अनुभव है. ரெண்டையும் செய்கிறார். वो दोनों कार्यों को करते हैं. சிலருடைய வாழ்க்கையில் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்து விடுகிறார். कुछ लोग का जीवन में दोनों को एक ही समय में कर देते हैं. சிலருடைய வாழ்க்கையில் கண்டேன் என்று சொல்லுகிறார், துடைப்பதற்கு சற்று நேரம் எடுக்கிறார். कुछ लोगों के जीवन में देखा है वो कहते हैं, लेकिन पोंछने के लिए कुछ समय लेते हैं. பெட்டி பாக்ஸ்டர் என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள். बेटी पास्टर एक स्त्री थी. திடீரென்று ஒரு கடுமையான நோயினால் தாக்கப்பட்டார்கள். अचानक एक बहुत बड़ा रोग उनके लिए पकड़ लिया. அந்த நோய் அந்த சகோதரருடைய சரீரத்தை அப்படியே குறுக்கி 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 ஒரு பந்து போல் சுருண்டு போனார்கள். वो रोग उनके शरीर को ऐसा कर दिया, वो कम करके करके एक गेंद के तरह गोल बना दिया. வேதனையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு படுக்கை, जो दुख और आंसू से भरा हुआ एक बिछौना. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற ஒரு சகோதரி, लेकिन परमेश्वर पर विश्वास करने वाला एक बहन நன்றாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். अच्छे से प्रार्थना करते रही. ஒரு நாள் இயேசு அவளுடைய சொப்பனத்திலே வந்தார். एक दिन यीशु उनके स्वप्न में आया. கட்டிலிலே அவரும் வந்து அமர்ந்தார். वो पलंग पर वो भी आकर बैठा. மகளே, உன் வேதனையை நான் கண்டேன். बेटी, तेरे दुख को मैंने देखा है. அப்படியே மறைந்து போனார். ऐसे ही वो ओस हो गया. ஆனால் ஒரு சின்ன அளவு கூட சுகமாகவில்லை. लेकिन उनको कोई चंगाई नहीं हुआ. ஆனால் அன்றிலிருந்து இந்த சகோதரிக்கு மனதுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம். लेकिन उस दिन से उस बहन के मन में बहुत बड़ा खुशी. இயேசு என்னை அறிகிறார், यीशु मुझे जानता என் है, வேதனை இயேசுக்கு தெரிகிறது. मेरे दुख यीशु जानता है. அந்த சந்தோஷத்தினால் உள்ளத்தில் ஒரு சுகம் கிடைத்து விட்டது. वो खुशी से मन के अंदर एक चंगाई मिली. இன்னும் சில மாதங்கள் தாண்டி कुछ महीने के बाद இயேசு மறுபடியும் வந்தார். यीशु और एक बार आया. அன்று அவளை தொட்டார். उस दिन उनको छुआ. அற்புத சுகம் பெற்றாள். आश्चर्य एक प्रकार के चंगाई சுருண்டு दिया. கிடந்தவள் எழுந்து மகிமையாய் சாட்சி சொன்னாள். जो चंगाई पाकर खड़े होकर महिमा के रूप में गवाही அன்று दी. இயேசு அவள் கண்ணீரை துடைத்தார். उस दिन उनके आंसू को यीशु पोंछा. அவர் உன் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல, वो आपके आंसुओं को देखने वाला केवल नहीं, உனக்கு அற்புதம் செய்து கண்ணீரை துடைக்கிறவருமாகவும் இருக்கிறார். वो आपको आश्चर्यकरम करके आपके आंसुओं को पोंछने वाला भी है. அல்லேலூயா. हालेलुया. அது மாத்திரமல்ல, केवल ये नहीं, இந்த உலக வாழ்க்கையில் கண்ணீரை துடைப்பதோடு கூட वो इस संसारिक आंसुओं को पोंछने के साथ साथ நிரந்தரமாக நம்முடைய கண்ணீரை துடைப்பதாக இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். जो हमेशा हमेशा के लिए अपने आंसुओं को पोंछने के लिए यीशु ने वायदा किया है. அதை குறித்து 3 வசனங்கள் வேகமாய் வாசிக்கலாம். उसके विषय में 3 वचनों को हम पढ़ सकते हैं. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 17 வசனம். प्रकाशित वाक्य 7वां अध्याय का पढ़ेंगे. வெளிப்படுத்தல் 7:17. 7 के 17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆண்டவர் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைகள், प्रभु यीशु के आगमन में उठाया जाने वाले प्रिय लोग, அவருடைய கண்ணீரை எல்லாம் இயேசு துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके आंसुओं को यीशु पोंछेगा लिखा है. அதன் பிறகு நமக்கு கண்ணீரே கிடையாது. उसके बाद हमारे लिए आंसू नहीं है. இயேசு கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்து விடுவார். परमेश्वर यीशु हमारे आंसू को हमेशा के लिए पोंछेगा. ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா किताब 25 का 8वां आयत. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 साल के राज्य में प्रभु यीशु मसीह
सभियों के आंसुओं को पोंछ डालेगा, यहाँ पर लिखा है। எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் அவர் துடைப்பார். सभी मुंह पर से आंसू पोंछ डालेगा। இன்றைக்கு உலகத்திலே பலர் ஆட்சி செய்தாலும் எல்லா மனுஷருடைய முகங்களில் கண்ணீர் தான் இருக்கிறது. जो आज संसार में कई लोग राज्य तो करते हैं, सभी लोगों के आंखों में आंसू हैं। நம்முடைய தற்போதைய பிரதமர் ஆட்சிக்கு வரும் பொழுது அச்சேதி நாயகே நல்ல நாட்கள் வருகிறது என்று சொன்னார். जो हमारे प्रधानमंत्री राज्य में आने के समय अच्छे दिन आएगा ये कह रहे थे। ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய கண்களிலே கண்ணீர். लेकिन आज जो खेती किसानियों के जीवन में आंसू हैं, தொழிலாளிகளுடைய கண்களிலே கண்ணீர். जो मजदूरों के जीवन में आंसू हैं, ஏழைகளுடைய கண்களிலே கண்ணீர். गरीब लोगों के जीवन में आंसू हैं, நடுத்தர வர்க்கத்தினருடைய கண்களிலும் கண்ணீர். और लोगों के जीवन में भी आंसू हैं। எல்லாரும் கண்ணீரோடு தான் இருக்கிறார்கள். सभी लोग आंसू के साथ रहते हैं। யாரையும் குற்றம் சொல்லி காரியம் இல்லை. किसी को भी दोष लगाकर कोई बात नहीं है। இந்த உலகம் கண்ணீரும் கஷ்டமும் நிறைந்த உலகம். ये संसार आंसू और दुख भरा हुआ संसार है। ஆட்சி மாறி ஆட்சி வந்தாலும் கண்ணீர் மாத்திரம் மாறுகிறது இல்லை. जो उसके नेतृत्व बदलते जाने के बाद भी वो आंसू नहीं बदलता है। ஆனால் இயேசு கிறிஸ்து இதே பூமியை 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். लेकिन यीशु इसी पृथ्वी को 1000 साल राज्य करेगा। அப்பொழுது ஒரு மனுஷனுடைய முகத்தில் கூட கண்ணீர் வருவதே இல்லை. तब एक व्यक्ति के मुंह पर भी आंसू नहीं आएगा। ஹalleluya, हालेलुया। அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி. क्योंकि वो यीशु मसीह का राज्य है। இன்றைக்கு அந்த அரசாட்சியை பரிசுத்த ஆவி மூலம் நமது வாழ்வில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். आज उस राज्य को पवित्र आत्मा के द्वारा हम आप प्राप्त किए हैं। அதற்காகத்தான் இயேசுவுக்குள் வாருங்கள் என்று யாவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். इसलिए हम आपको सभी लोगों को यीशु में आने के लिए बुलाते हैं। இயேசு எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார். यीशु सभी मुंह से आंसू को पोंछ डालेगा। கடைசியாக நித்தியத்தை ஸ்தாபிக்கும் பொழுது अंत में अनंत को जब परमेश्वर बनाएगा, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே प्रकाशित वाक्य 21वां अध्याय का 4वां आयत में लिखा है। வாசியுங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நித்தியத்திலே தேவன் நம்மை கொண்டு செல்லும் பொழுது वो अनंत जीवन में परमेश्वर हमें आपको ले जाएगा। எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார். सभी लोगों को आंसू को पोंछ डालेगा। மரணத்தினால் வருகிற கண்ணீர் வராது. मृत्यु के कारण होने वाले आंसू नहीं, துக்கத்தினால் உண்டான கண்ணீர் வராது. शोक के कोई भी आंसू नहीं, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. वहाँ पर विलाप नहीं है, पीड़ा नहीं है, அதனால் எவ்வித கண்ணீரும் இல்லை. इसलिए कोई भी आंसू नहीं। கண்ணீர் இல்லா ராஜ்யம் பரலோக ராஜ்யம். जो आंसू बिना राज्य स्वर्गीय राज्य है। கண்ணீர் இல்லா ஆட்சி இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி. जो आंसू के बिना राज्य यीशु का राज्य है। கண்ணீர் துடைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. आंसू को पोंछने वाला प्रभु यीशु मसीह। சகோதரனே சகோதரியே, இயேசுவிடத்தில் கடந்து வா. प्रिय भाई और बहन, यीशु के ओर आए। இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். यीशु आपके आंसुओं को पोंछेगा। இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். इस समय हम प्रार्थना करेंगे। 5-10 நிமிடங்கள் ஜெபத்திலே செலவு பண்ணுகிறதாக இருக்கும். जो 5-10 मिनट हम प्रार्थना में बिताना है। கடைசி நாள் கூட்டம், சற்று பொறுமையோடு இருங்கள். ये अंतिम दिन के मीटिंग है, आप लोग तसल्ली से बैठे रहे। எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். सभी लोग उठ के खड़े होकर प्रार्थना करेंगे। கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். परमेश्वर आपके आंसू को पोंछेगा। உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். आज आपके लिए बड़ा आश्चर्य कर्म करेगा। உனக்கு விவாகமாகாத நாள் கண்ணீரோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய். हो सकता है आपके विवाह ना होने के कारण आप आंसुओं के साथ खड़े हैं। வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. साल बीते जा रहा है। எத்தனையோ பேர் பார்த்து பார்த்து போகிறார்கள். वो कितने लोग आकर रिश्ते देखते हुए लौट जाते हैं। எனக்கு வாழ்க்கை மட்டும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். मेरे लिए कोई जीवन नहीं बना है, आपके अंदर आतंक है। இன்று உன் இயேசுவின் கண்ணீரை காண்கிறார். आज यीशु आपके आंसुओं को देख रहा है। கண்ணீரை துடைப்பார். आपके आंसू को पोंछेगा। புத்திரபாக்கியம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார். आपके संतान न होने के कारण रो रही है। அன்னாளே अन्ना உன் கண்ணீர் துடைக்கப்படும். तेरे आंसू पोंछ डालेगा। இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். यीशु आपके आंसू को पोंछेगा। இன்னும் பலவித பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். हो सकता है आप कई समस्याओं के साथ आए हैं। கண்களை மூடி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். आप अपने आंखें बंद करें, अपने आप को अकेला रखें।
இந்த பெரிய கூட்டத்திலே கண்களை மூடி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ये बड़े झुंड में आप अपने आंखें बंद करके अपने आप को अलग रखिए. இயேசுவின் சமூகத்தில் கடந்து வாருங்கள். यीशु के चरणों में आइए. இயேசுவும் நீங்களுமாக நில்லுங்கள். यीशु और आप खड़े हो जाइए. இந்த பாவியான ஸ்திரீ செய்தது போல ये पापी स्त्री जैसा की थी. கண்ணீரை இப்பொழுது அவர் பாதத்தில் ஊற்றப் போகிறீர்கள். आपके आंसू को यीशु के चरणों में उंडेल दे. இயேசு உண்மை உள்ளவர். यीशु सच्चा है. இன்று நிச்சயம் கண்ணீரை துடைப்பார். आपके नीचे अब आंसू को पोंछेगा. நீங்கள் கண்ணீரை ஊற்ற வேண்டியது உங்கள் வேலை. आप आंसू को उंडेलना आपके काम है. எல்லாரும் கண்களை மூடி सभी लोग अपने आंखें बंद करें. இருதயத்தை திறந்த ஆண்டவரோடு பேசுங்க. अपने हृदय को खोलकर परमेश्वर से बातें करें. அன்னாளை போல மனசை ஊற்றி பேசுங்கள். अन्ना के तरह अपने मन को उंडेल कर बात करें. அப்பொழுது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். तब आपके आंखों से आंसू बहेगा. உள்ளம் उடையும் பொழுது கண்ணீர் புறப்படும். हृदय टूटने के समय आंसू आएगा. அந்த கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். उस आंसू को आज एक आश्चर्यकरम होगा. ஆகவே உள்ளத்தை நாம் தேவ சமூகத்தில் ஊற்றுவோம். इसलिए हृदय को परमेश्वर के सम्मुख में उंडेलेंगे. எல்லாம் கொஞ்சம் வாய் விட்டு பேசுங்க. सभी लोग अपने मुंह खोलकर बात करें. வாய் விட்டு பேசுங்க. मुंह खोलकर बात करें. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவர் கேட்க முடியாத விஷயங்கள், जो हो सकता दुख में बैठे वो नहीं सुन सकता, ஆனால் அதற்குரிய சத்தத்தில் வாய் திறந்து பேசுங்கள். और उतने ही शब्द में आप मुंह खोलकर बात करें. எத்தனையோ முறை கர்த்தரிடத்தில் சொல்லி இருக்கலாம். आप कितने बार परमेश्वर से बता चुके हो. இருந்தாலும் இப்பொழுது இயேசு கண்ணீர் துடைக்கும் நேரம் அல்லவோ. लेकिन अब परमेश्वर आपके आंसू को पोंछने के समय है. இப்ப சொல்லுங்க. अभी बताइए. மனம் திறந்து சொல்லுங்க. मन खोलकर बताइए. யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, जो कोई भी आपको दुख दिया क्यों ना हो, எந்த பிரச்சனையில் சிக்குண்டு தவித்தாலும் சரி, कोई भी समस्या में आप बंधे गए क्यों ना हो, உள்ளத்தில் பல கேள்விகளோடு வேதனையில் இருந்தாலும் சரி, जो हृदय में बहुत से दुख के वेदना के साथ हो गए, படுக்கையெல்லாம் நனைக்கிற அளவு வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, आपके बिछेरा आंसू से भीगने के अनुभव में क्यों ना हो, உயர தூக்கி கீழே தள்ளினாரே என்று வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, वह ऊंचा करके मुझे नीचे गिरा दिया ये दुख के साथ आया भी क्यों ना हो, கொடுமையற்ற கைகள் சுத்தமான ஜெபம், ஆனாலும் கர்த்தர் நெருக்கிறவன் கையில் கொடுத்து விட்டாரே என்று இருக்கிறீர்களோ, शुद्ध हाथ पवित्र प्रार्थना तो भी परमेश्वर मुझे उन लोगों के हाथ में कर दिया बोल के कहते होंगे. இப்பொழுது எல்லாம் வாய் திறந்து சத்தமிட்டு ஜெபிக்க போகிறோம். अभी मुंह खोलकर अब बुलंद आवाज से आप लोग प्रार्थना करें. நாங்கள் உங்களுக்கு உதவியாக மியூசிக் போட போகிறோம். आप लोगों के सहयोग के लिए म्यूजिक बजाएंगे. அந்த சத்தத்துல நீங்க வாய் விட்டு பேசுகிறது பக்கத்து ஆளுக்கு கேட்க போகிறது இல்ல. वो शब्द में जो आप लोग मुंह खोलकर बात करेंगे आपके पास में जो खड़े हैं सुनाई नहीं दे. எல்லாரும் தொடங்குங்க. सभी लोग ऊंचे बुलंद आवाज से कहें. ஸ்தோத்திரமும் அல்லேலூயாவும் அந்நிய பாஷை என்ப வேண்டாம். कोई स्तुति धन्यवाद अन्य भाषा मत बोले. உனக்குள்ள இருக்கிற பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்று. आपके अंदर के पाप को परमेश्वर के सम्मुख में उंडेल. வார்த்தைகளை சொல்லுங்க. अपने शब्दों को कहे. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ये ईश्वर आप पुकारे. உங்கள் வியாதியின் வேதனை அவருக்கு சொல்லுங்க. आपके रोग के परेशानी को उनको बताए. மனிதரால் உண்டாகிற வேதனையை சொல்லுங்கள். मनुष्य के द्वारा आने वाले दुखों को बताइए. பிசாசு நெருக்குகிற நெருக்கத்தின் வேதனையை சொல்லுங்கள். शैतान आपको जो दबाता उसमें दुखों को बताइए. எல்லாரும் மனம் திறந்து சொல்லுங்க. सभी लोग मन खोलकर बताइए. நீங்க வாய் திறந்து நல்லா கூப்பிடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். आप मुंह खोलकर परमेश्वर को पुकारने के समय परमेश्वर आश्चर्य कर्म करेगा. இயேசுவே என் பிள்ளைக்கு இறங்கு. यीशु मेरे बच्चे पर मदद कर. இயேசுவே எனக்கு இறங்கு. ये यीशु मुझ पर दया कर. என் தொழிலுக்கு இறங்கு. मेरे काम पर दया कर. என் சபையிலே இரக்கம் செய்யும். मेरे कलीसिया में दया कर. கூப்பிடு கர்த்தரை நோக்கி. बुलाए परमेश्वर के உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர். वो तेरे विनती को सुनने वाला. உன் கண்ணீரை காண்கிறவர். तेरे आंसू को देखने आ रहा. ராத்திரி வேளை உன்னை சுகமாக்குகிறார். वो इस रात के समय में आपको चंगाई कर रहा है. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. यीशु से अनहोना कुछ नहीं. நோக்கி கூப்பிடு. उनको और पुकारे. அற்புதத்தை பெற்றுக்கொள். आश्चर्य कर्म अपने जीवन में पाए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya.
Hallelujah. இன்னும் வாய் திறந்து சொல்லுங்கள். और अपने बुलंद आवाज से बोले. யார் இதுவரைக்கும் பேசவில்லையோ வாய் திறந்து இப்பொழுது பேசுங்கள். जो भी अभी मुंह नहीं खोला अभी खोलकर बात करे. வெட்கப்படாதிருங்கள். लज्जित ना होए. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ए यीशु कहकर पुकारे. என் குடி போதையை மன்னியும் என்று கதறி கூப்பிடு. मेरे पीने के आदत को छुड़ाइए बोल के पुकार. என் கெட்ட நடக்கையை மன்னியும் இயேசுவே என்று கதறு. मेरे गलत आदत को क्षमा कर कहे. நான் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை மன்னியும் ஐயா. मैं आपके विरोध में बुड़बुड़ाया मुझे क्षमा कर. மனுஷர்கள் மேல் கோபப்பட்டதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. मनुष्य के ऊपर मैंने क्रोध किया मुझे क्षमा कर. இன்றைக்கு என் வேதனை உம்முடைய பாதத்திலே கொட்டுகிறேன். मेरे दुखों को मैं आपके चरणों में उंडेल देता हूं. மகளே உன் கண்களில் இருந்து விழுகிற கண்ணீர் உனக்கு பெரிய ஜீவ விதையாய் மாற போகிறது. मैं आपके आंसुओं से जो आंसू टपक रहे हैं वो आपके लिए बहुत खुशी है. அந்த கண்ணீர் தான் புதிய ஆசீர்வாதத்தின் விதைகள். वो वही आंसू आपके नया बीज है आपके जीवन. சகோதரா உன் கண்களில் இருந்து புறப்படுகிற கண்ணீர் விடுதலையின் வித்துக்கள். प्रिय भाई आपके आंसुओं से आने वाले आंसू आपके जीवन के छुटकारा का बीज है. வாய் திறந்து கதறுகிறவர்கள் தான் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியும். जो मुंह खोलकर बुलाते उन लोग आंसू बहाकर प्रार्थना करते हैं. ஹalleluya हालेलूया ஹalleluya Hallelujah. ஆவியானவர் நம்மேல் வல்லமையாய் அசைவாடுவாராக. परमेश्वर की आत्मा सामर्थ के साथ हमारे बीच में मंडलाए. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடு எல்லாம் கூடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே உம்மால் கூடு எல்லாம் கூடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே இயேசு அதிசயம் செய்பவரே இயேசு அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே ராத்திரி வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை இயேசுவே நீர் கேட்டு உடைய கண்ணீருக்கு ஒரு பதில் தாரும் ஐயா. எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைக்கிறவரே இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடையும் ஐயா. அந்நாளின் கண்ணீரை துடைத்தவர் இன்று அற்புதமாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். கொடுமையான வேதனைகள் கொடுமையான வார்த்தைகள் மத்தியிலே உள்ள உடைந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் அற்புத கரம் இந்த ராத்திரி வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. சரீரத்தின் வியாதிகளின் அகோர வேதனைகளினால் பலவீனத்தினால் அந்த வியாதியினுடைய தாக்கங்களினால் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் அற்புத கரம் இந்த ராத்திரி வேளையிலே தொடுவதாக. பொல்லாத நோய்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போவதாக. ஓ இது விடுதலையின் இரவு. இயேசு கண்ணீரை துடைக்க
துடைக்கும் இரவு இந்த ராத்திரி வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களில் இருந்து கண்ணீர் துடைக்கப்படுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக. மனதுருகும் ஐயா, தொடும் ஐயா. எங்கள் கண்களில் கண்ணீர் வரும் பொழுது இயேசுவின் கண்களிலும் கண்ணீர், இயேசுவின் மனதிலே மனது உருக்க உமது வல்லமை புறப்படுகிறது, உமது வல்லமை புறப்படுகிறது. அன்றைக்கு மரியாளின் கண்ணீர் லாசருவை உயிரோடு எழுப்ப வைத்தது. அதுபோல இன்றைக்கு தன் வாலிப மகனுக்காய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற, வாலிப மகளுக்காய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற இந்த பெற்றோரின் கண்ணீரை இயேசுவே இந்த ராத்திரி வேளை துடைக்க வேண்டும். இனி அந்த பிள்ளைக்காய் அவர்கள் கண்ணீர் விட வேண்டியதை வரக்கூடாது. இந்த ராத்திரி அந்த பிள்ளை எங்கிருந்தாலும் சந்திப்பீராக, இயேசுவின் சந்திப்பு உண்டாவதாக. உரபா ஷதலா கலபலப உரபாஷி உரபலப ஷதலப கபலப உரியந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் பிள்ளையின் கூக்குரலை கேட்டவர், தண்ணீர் இல்லாமல் நாவரண்டு சாகர பிள்ளைக்காக அற்புதம் செய்தவர். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் தொடையும் அப்பா. வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடைப்பீராக, வாலிப தம்பிமாருடைய கண்ணீரை தொடைப்பீராக. வெளியே காட்ட மனம் இல்லாமல் உள்ளே புழுங்கி புழுங்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீர் இந்த ராத்திரி வேளை தொடைக்க வேண்டும் அப்பா. இயேசு தொடைக்க வேண்டும் அப்பா. ஓ ரபா சந்தலபா கமௌரி அந்தலா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் இறங்கட்டும், ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இயேசுவின் ஊழியம் நம் நடுவில் வெளிப்படட்டும். இயேசுவின் கண்ணீர் தொடைக்கும் ஊழியம் இந்த ராத்திரி வேளை வெளிப்படட்டும். ஓ ரபா லகபா சந்துரா மாரபாதா லகபா ஊரா கபலபா ரிபலபா சந்தலபா கமௌரியா. ஓ ரிபலபா சந்தலபா கமௌரியா. ஹல்லேலூயா. வாய் திறந்து துதியுங்கள். இப்பொழுது அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷைகள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கண்ணீர் துடைக்கும் கிரியை, கண்ணீர் துடைக்கும் ஊழியம் இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளங்களிலும் வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் வெளிப்பட வேண்டும். அன்பு தாய்மாரை அவளுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் கொடும் இயேசுவே. கணவனை இழந்து விதவைகளாய் இருக்கிற அன்பு சகோதரிகளை நினைக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு கிரியை செய்வீராக, இப்பொழுது கிரியை செய்வீராக. அவளுடைய கண்ணீரை துடைப்பீராக. தகப்பனை இழந்து தாயை இழந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேணும், அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேணும். இந்த ராத்திரி வேளை அநேகருக்கு அற்புதம் செய்ய வேண்டும். அநேகருடைய கண்ணீர் நிரந்தரமாய் இன்றைக்கு துடைக்கப்படணும். உரபா ஷதலபா கமௌரா தரக ஷலமௌதரியா. ஓ ரிபலபா ஷதலபா கமௌரியந்தலா. ஆவியானவரே வல்லமையாய், வல்லமையாய், வல்லமையாய். ஓ எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படட்டும், உள்ளத்தின் ஆழங்களில் வெளிப்படட்டும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை குறித்து வேதனையோடு இருக்கிறாய், இனிமேல் நீ வேதனைப்படாதே. இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு, இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. இனி கண்ணீர் சிந்த வேண்டியதில்லை. இயேசுவின் காரியத்தை புரிந்து கொள்ளுகிறார், இயேசுவின் வேதனை அறிகிறார். உனக்காக அவர் பேசுவார், உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக புதிய வாசலை திறப்பார், உனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவார், உனக்காக பெரிய காரியங்களை இயேசு செய்வார். Rabalaba shantu rabakabalaba shantu namalabashi. O rabakabalaba oriantu baraba shalaba dorabadina balabu kabalaba oriantala. Hallelujah, hallelujah, hallelujah. வியாதிகளை சுகமாக்கும் ஐயா. எந்த பொல்லாத நோய்களாய் இருந்தாலும், எந்த பலவீனங்களாய் இருந்தாலும், எந்த ஊன் உறுப்புகளிலே குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும், வேதனையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ராத்திரி வேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் கட்டளையிடப்படுவதாக. In Jesus name, let everyone be healed right now. Uraba shikalaba oriantu baraba shalaba daraba urabalaba kabalaba dirabalaba shantalaba kabauri andala. Hallelujah, 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 hallelujah. சகோதரா, நீ மனம் விட்டு பேசுகிறதே கிடையாது. இப்பொழுது இயேசுவிடத்தில் மனம் விட்டு பேசு, இயேசுவிடத்தில் மனம் திறந்து பேசு. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார், உனக்காக கிரியை செய்வார். வல்லமை வெளிப்படும், உன் குடும்பத்தில் தேவனுடைய கிரியை வெளிப்படும். Yes, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சில அடக்குமுறைகளினாலே, சில அடக்குமுறைகள்
தேவைகளினாலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளே, உன் கண்ணீரை இயேசு காண்கிறார். ஆமென். அவர் விடுதலை செய்யும் நேரம் வரும் பொழுது நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார். ஆனால் ஆகாரே, நீ மறுபடியும் சாராளிடத்தில் அடங்கி இரு என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறது இதுதான், நீ சிறிது காலம், இன்னும் சிறிது காலம் சாராளுக்கு கீழாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் உன் வேதனையை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் கண்டிருக்கிறார். யாக்கோபே, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் இயேசு கண்டா. இயேசு கண்டா. உன் எஜமான் உன்னை நடத்துகிற விதங்களை இயேசு கண்டிருக்கிறார். இனி நீ அந்த எஜமான் மேல் எரிச்சல் ஆகாதே. இனி அவனுக்கு விரோதமாய் பேசாதே. இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷந்தலா கமௌர் அந்தரா ஷனமௌரி அந்தலா. ஹல்லேலூயா. glory, glory, glory. கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் வல்லமை உள்ளவர். அற்புதங்கள் செய்கிறவர். yes, hallelujah. Jesus, thank you Lord. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.